வெரி குட் மார்னிங். ஆடிபிளா இருக்குங்களா? வீடியோ, ஆடியோ கிளியரா இருக்கா? எஸ். ஓகே. எஸ். ஓகே. மார்னிங். பிபிடி ஷேர் ஆகுதுங்களா? எஸ். ரெமி, கிளாஸ் இன்னும் ஸ்டார்ட் ஆகல. வி ஆர் கோயிங் டு ஸ்டார்ட். எஸ். ஆல் கம்ஃபர்டபுள். ஸ்டார்ட் பண்ணலாமா? ஆரம்பிக்கலாமா? எஸ். ஓகே. Then, so last class, I think some of you would have been there. First demo நம்ம பார்த்தோம் கரெக்டா, என்னென்ன பார்க்க போறோம் அப்படிங்கிற மாதிரி ஐ கேவ் அ பிரீஃப் ஓவர்வியூ. இகாலஜி, அதுக்கப்புறம் பயோடைவர்சிட்டி, பொல்யூஷன், climate சேஞ்ச், அண்ட் வி ஆல்சோ டாக்ட் அபவுட் எனர்ஜி, வேஸ்ட் மேனேஜ்மெண்ட். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா என்வாயன்மெண்ட்டை வந்து நம்ம பிரிச்சிருக்கோம். ஸோ இந்த சிலபஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சப்ஜெக்ட் மட்டும் கிடையாது, எல்லா சப்ஜெக்ட்லையுமே இட் இஸ் a யூனிட்டி. புரியுதுங்களா? ஒரு சப்ஜெக்ட்னு எடுத்துக்கிட்டோம்னா இட்ஸ் அ ஹோல் பேக்கேஜ். உள்ளுக்குள்ள வந்து பயங்கரமான இன்டர்டிபெண்டன்ஸ் இருக்கும். எப்படி வந்து நம்ம என்வாயன்மெண்ட்ல நம்ம பேசுறோம் இல்லையா, ஒன் பிளானட் அப்படின்னு சொல்றோம், ஒன் சிஸ்டம் அப்படின்னு சொல்றோம். ஓகே, ஒன் சிஸ்டம் அப்படின்னா என்னன்னா, நம்ம பாட்டுக்கு கடலை வந்து பொல்யூட் பண்ணிட்டு இல்லாட்டி வாட்டர் பாடிஸை பொல்யூட் பண்ணிட்டு ஏர் நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்க முடியாது. கரெக்டா? ஏதோ ஒரு சிஸ்டம் அஃபெக்ட் ஆனா மற்ற சிஸ்டம்ஸ் கூட அது என்ன என்ன இருக்கும், கனெக்ட் ஆயிருக்கும், எல்லாமே சேர்ந்து அஃபெக்ட் ஆகும். கரெக்டா? அதே மாதிரி தான் உங்களுக்கு ஆஸ் அ சப்ஜெக்ட் நம்ம ஹோலிஸ்டிக்காக இதை வந்துட்டு நம்ம அப்ரோச் பண்ணணும். பட் நம்மளோட கன்வீனியன்ஸ்க்காக என்ன பண்ணியிருக்கோம், பேசிக் இக்காலஜி, அதுக்கப்புறம் பயோடைவர்சிட்டி, அதுக்கப்புறம் ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ்னால வர பொல்யூஷன், climate சேஞ்ச் ஒரு த்ரெட்டாக பார்க்குறோம். இதுக்கு ஒரு என்ன சொல்றது, ஒரு சொல்யூஷனாக வந்துட்டு எப்படி நம்ம சஸ்டைனபிளாக எனர்ஜியை வந்துட்டு உருவாக்குறது, எப்படி நம்ம சஸ்டைனபிளாக வேஸ்ட்டை மேனேஜ் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளோ தான் இருக்கும். புரியுதுங்களா? ஸோ அப்போ என்வாயன்மெண்ட் ஆஸ் அ சப்ஜெக்ட் மற்ற சப்ஜெக்ட் மாதிரி நீங்களுமே யூ ஷுட் ட்ரீட் இட் ஆஸ் அ யூனிட்டி. புரியுதுங்களா? இது ஒரு சிங்கிள் பேக்கேஜ், அவ்வளவுதான். ஸோ நம்ம பேசுற விஷயங்கள் எல்லாமே மற்ற சப்ஜெக்ட்ஸ் கூட, சாரி, மற்ற சாப்டர்ஸ் கூட வந்து நிறைய இன்டர் கனெக்ஷன் இருக்கும். ஓகே. ஸோ அங்கே வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஐ வில் ரீகால், நம்ம ஈகாலஜியில் இதை பார்த்தோம், ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? நம்ம ஈகாலஜியில் இந்த ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோமே அப்படிங்கிற மாதிரி ஐ வில் ரெஃபர். அதனால வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் என்ன சொல்றது, யூ ஷுட் பி வெரி அவேர் நம்ம இது பண்ற வரைக்கும். அண்ட் ஃபர்ஸ்ட் டே ஆஃப் தி டெமோலயே உங்களுக்கு என்ன சொன்னேன் அப்படின்னா, டீச்சிங் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலுமே நீங்க ரொம்ப அவேரா இருக்கணும் சுத்தி நடக்கிற விஷயங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி. ஸோ அந்த சுத்தி நடக்கிற விஷயங்கள், என்வாயன்மெண்ட்ல நடக்கிற அந்த விஷயங்களை நம்ம பார்த்துட்டு இருந்தாலே ஆட்டோமேட்டிக்கா பாதி கொஸ்டின்ஸ் நம்மளால ஆன்சர் பண்ண முடியும்னு சொல்லியிருந்தேன். ஓகே. ஸோ இட் இஸ் கோயிங் டு பி a கோஆபரேட்டிவ் என்டெவர். ரெண்டு பேரும் சேர்ந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா வி ஆர் கோயிங் டு கெட் இன் டு லேர்னிங் கர்வ். எஸ். ஸோ அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல தான் இந்த சப்ஜெக்ட் இன்னைக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா ஈகாலஜி. ஈகோசிஸ்டம்னா என்னது, ஈகாலஜிக்கல் நீஷேனா என்னது, ஓகே, ஹாபிட்டேட் அப்படின்னா என்னது, இதுங்களுக்கு நடுவில் என்ன டிஃபரன்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் வி ஆர் கோயிங் டு ஸ்டார்ட். ஓகே. ஸோ அப்போ இந்த ஈகோசிஸ்டம்னு சொல்லும்போது இதில் என்னென்ன காம்பனன்ட்ஸ் இருக்கு, இந்த ஒவ்வொரு காம்பனன்ட்ஸோட இம்பார்ட்டன்ஸ் என்னது அப்படிங்கிற மாதிரி தான் வி ஆர் கோயிங் டு ஸ்டார்ட். ஓகே. இஃப் அட் ஆல் உங்களுக்கு வந்து ஸ்பீடாக இருக்கு, இல்லாட்டி வந்து பார்த்தீங்கன்னா நான் பேசுறது ஏதாவது வந்து உங்களுக்கு கிளியரா இல்லை அப்படின்னா ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணுங்க, இல்லாட்டி அன்மியூட் பண்ணி சொல்லுங்க. ஓகே. ஸோ ஆல் குட், ஸ்டார்ட் பண்ணலாம் இல்லையா? எஸ். ஓகே. ஸோ ஐ நீட் தி செஷன் டு பி மோர் இன்ட்ராக்டிவ். புரியுதுங்களா? ஸோ மற்ற சப்ஜெக்ட் உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஈக்கனாமி, என்ன சொல்றது, ஒரு கிராஜுவேஷன் லெவலில் படிக்காதவங்களுக்கு ஈக்கனாமி கொஞ்சம் புதுசாக இருக்கும், சில கான்செப்ட்ஸ் தெரியாமல் இருக்கும். ஓகே. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மற்ற சப்ஜெக்ட்ஸ் நம்ம சொல்லலாம். ஆனால் என்வாயன்மெண்ட் அப்படி கிடையாது. எல்லாருமே 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் ஓரளவுக்கு என்வாயன்மெண்ட் படிச்சிருப்போம். சுற்றி நடக்கிற விஷயங்களுக்கான அண்டர்ஸ்டாண்டிங், புரிதல் அப்படிங்கிறது காமனா நம்ம வீடியோஸ் பார்க்கறது, யூடியூப் ரீல்ஸ் பார்க்கறதுல இருந்தே நம்ம கத்துக்கிறோம். புரியுதுங்களா? ஸோ ஐ வாண்ட் திஸ் செஷன் டு பி மோர் இன்ட்ராக்டிவ். உங்க சைட்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா சில விஷயங்கள் நானும் எதிர்பார்க்கிறேன் ஃபார் யுவர் என்ன சொல்றது, உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருக்கு வித் ரெஸ்பெக்ட் என்வாயன்மெண்ட், என்ன மாதிரி நம்ம எடுத்துட்டு போறோம் அப்படிங்கிறது. ஓகே. ஸோ என்டையர் செஷன் அப்படிதான், என்டையர் கிளாஸஸே அப்படிதான் இருக்க போகுது. இன்ட்ராக்டிவா இருந்தால் தான் இட் இஸ் கோயிங் டு பி வெரி குட் என்வாயன்மெண்ட் அப்படிங்கிறது. கரெக்டா? ஸோ லெட் அஸ் ஸ்டார்ட். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த என்வாயன்மெண்ட் சொல்றேன். இந்த என்வாயன்மெண்ட் அப்படின்னா என்ன ஆக்சுவலி?
எனி ஒன்? எஸ். ஹேமாவதி, என்வாயன்மெண்ட் அப்படின்னா உங்களை பொறுத்த வரைக்கும் என்னது? வாட் யூ அண்டர்ஸ்டாண்ட் பை என்வாயன்மெண்ட்? அவர் சரௌண்டிங். ஓகே. வெரி குட். அவர் சரௌண்டிங். சரௌண்டிங் ஆஃப் நேச்சர், லிவிங் அண்ட் நான் லிவிங் திங்ஸ். எஸ். ஓகே. ஸோ அப்போ எல்லாத்துக்குமே கிட்டத்தட்ட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு சரௌண்டிங் அப்படிங்கும் போது. ஸோ இந்த என்வாயன்மெண்ட் அப்படிங்கிற வார்த்தையை பார்த்தீங்கன்னா ஒரு பிரெஞ்சு வார்த்தையிலேருந்து எடுக்கிறோம். ஓகே. பிரெஞ்சில் வந்து என்விரானர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேர்ட் இருக்கு. அந்த வேர்டில் வந்து அந்த வேர்டோட லிட்ரல் டிரான்ஸ்லேஷன் பார்த்தீங்கன்னா டு சரவுண்ட் அப்படின்னு அர்த்தம். புரியுதுங்களா? ஸோ அப்போ அந்த என்வாயன்மெண்ட் அப்படிங்கிற அண்டர்ஸ்டாண்டிங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆப்ஜெக்ட், அதாவது ஒரு இண்டிவிஜுவல் எடுத்துக்கிறீங்கன்னா நம்மளை சுற்றி இருக்கிற லிவிங் பீயிங்ஸ் அண்ட் நான் லிவிங் திங்ஸ், எக்ஸ்டர்னல் இருக்கிறது எல்லாத்தையும் தான் நம்ம என்ன சொல்றோம்? என்வாயன்மெண்ட் அப்படின்னு சொல்றோம். இந்த இண்டிவிஜுவல் அந்த என்வாயன்மெண்ட்டை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவான். அந்த என்வாயன்மெண்ட் அப்படிங்கிறதும் என்ன பண்ணும்? இந்த இண்டிவிஜுவலை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க. புரியுதுங்களா? ஸோ இது ரெண்டுமே ஒரு இன்ட்ராக்ஷன்ல இருந்துகிட்டே இருக்கும். அதனால தான் இந்த நம்மளை சுத்தி இருக்க சரௌண்டிங்கை பத்தி படிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். புரியுதுங்களா? ஏன்னா இந்த என்வாயன்மெண்ட்ல நடக்கிற ஏதோ ஒரு விஷயம் நம்மளோட சர்வைவல், growth, டெவலப்மெண்ட், ரீப்ரொடக்ஷன்ல இருந்து எல்லா விஷயத்தையுமே என்ன பண்ணும்? இட் வில் அஃபெக்ட் அஸ். புரியுதுங்களா? இந்த இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிறனால ஆட்டோமேட்டிக்கா நம்ம என்ன பண்ணோம்? அதை படிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா படுது. புரியுதுங்களா? அதனால தான் என்வாயன்மெண்டல் சயின்ஸ் அப்படின்னு ஒரு சப்ஜெக்டை நம்ம என்ன பண்றோம்? எடுத்துக்கிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபிஷ் எடுத்துக்கோங்க. ஒரு என்வாயன்மெண்ட்ல ஒரு ஃபிஷ் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த ஃபிஷ் அப்படிங்கிறது லெட் அஸ் அஸ்யூம் தமிழ்நாடு மாதிரி இருக்கிற ஒரு ஸ்டேட்ல வந்துட்டு தெர் ஆர் நோ பெரினியல் ரிவர்ஸ். ஓகே. அதாவது வருஷம் ஃபுல்லா ஃப்ளோ ஆயிட்டு இருக்க மாதிரி ரிவர்ஸ் பெருசா எதுவுமே கிடையாது. இப்போ காவேரியே எடுத்துக்கிறோமே, ரொம்ப லீனான சீசன்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியான அளவு தான் வாட்டர் அதுல போயிட்டு இருக்கும். ஓகே. அதே நல்ல மான்சூன் சீசன்ல அவ்வளோ வெள்ளம் வெள்ளப்பெருக்கு எடுத்து போற மாதிரி காவேரியில உங்களுக்கு தண்ணி நம்ம பார்க்க முடியும். இந்த காவிரியில வந்து பாத்தீங்கன்னா நிறைய வகையான மீன்கள் நம்ம பார்க்க முடியும். கரெக்டா? ஸோ அப்போ அந்த ஃபிஷ்ஷுக்கு வந்துட்டு அந்த வாட்டர் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அது ஏபயாட்டிக் காம்பனன்ட் அப்படின்னு சொல்லுவோம். நான் லிவிங் திங். கரெக்டா? இந்த வாட்டர் அப்படிங்கிறது மேலே ஏறும், கீழே இறங்கும், இல்லாம போகும், காணாம போகும், இது எல்லாமே. அப்போ ஆப்வியஸ்லி அந்த ஏபயாட்டிக் காம்பனன்ட் இருந்தா மட்டும்தான் இந்த ஃபிஷ்னால உயிர் வாழ முடியும். கரெக்டா? ஒன்று. ரெண்டாவது, இந்த காவிரிக்கு உள்ள நிறைய தாவரங்கள் நம்ம பார்க்க முடியும், அதாவது பிளான்ட்ஸ். கரெக்டா? ஸோ இந்த பிளான்ட்ஸ் ரிவர்ஸ்குள்ள இருக்கிறது தான் அந்த ஃபுட்டுக்கு வந்து என்ன பண்ணும்? ஷெல்டர் ப்ரொவைட் பண்ணும், ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணும், ரீப்ரொடக்ஷன் எக்ஸ் லே பண்றதுக்கு அந்த செடி தான் உதவும். புரியுதுங்களா? இட் இஸ் அ பயோட்டிக் காம்பனன்ட். புரியுதா? அப்போ ஏதோ ஒரு வகையில் இந்த ஃபிஷ் வந்து பயோட்டிக் காம்பனன்ட் ஏபயோட்டிக் காம்பனன்ட் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு. அதாவது இந்த என்வாயன்மெண்ட் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு. கரெக்டா? ஸோ காவிரி வந்துகிட்டே இருக்கு, ஈரோடு வரைக்கும் வருது. ஈரோட்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்றோம்? நிறைய லெதர் டேனிங் இண்டஸ்ட்ரீஸ் வச்சிருக்கோம். லெதர் டேனிங் பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா குரோமியம் யூஸ் பண்ணுவாங்க. ஹெக்ஸா குரோமியம் அப்படின்னு சொல்லுவோம். ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டன்டான பொல்யூட்டன்ட். ஓகே. ரொம்ப ரொம்ப என்ன சொல்றது, ஒரு நம்மளோட ஹெல்த், அக்வாட்டிக் ஹெல்த் எல்லாத்தையுமே பாதிப்புக்குள்ளாக்குற ஒரு ஒரு கெட்ட ஒரு கெமிக்கல்னு வச்சுக்கோங்களேன். ஹெக்ஸா குரோமியம் அப்படின்னு சொல்லுவோம். அங்கிருந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அந்த பொல்யூட்டன்ட் மிக்ஸ் பண்ணி விடுறோம். ஆப்வியஸ்லி அந்த ஃபிஷ் என்ன ஆகும்? அஃபெக்ட் ஆக தான் செய்யும். புரியுதுங்களா? அப்போ அந்த வாட்டர்ல இந்த அளவுக்கு ஆக்சிஜன் இருக்கணும், அந்த வாட்டர்ல இந்த அளவுக்கு டெம்பரேச்சர் இருக்கணும்னு நம்ம சில விஷயங்களை வச்சு என்ன பண்றோம்? இதை மெஷர் பண்றோம். கரெக்டா? அப்போ அந்த என்வாயன்மெண்ட்ல நடக்கிற எல்லா ஆக்டிவிட்டீஸும் எல்லா ஈவெண்ட்ஸுமே அந்த இண்டிவிஜுவல் ஃபிஷ்ஷை உங்களுக்கு பாதிக்குது. அதே மாதிரி தான் ஹியூமன் பீயிங்ஸும். புரியுதுங்களா? ஸோ இப்போ இந்த என்வாயன்மெண்ட் எப்படி சார் அது வந்துட்டு ஒரு நம்மளால வந்து இப்படி தான் இருக்கும்னு சொல்ல முடியுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. என்வாயன்மெண்ட் இஸ் நாட் அட் ஆல் ஸ்டாட்டிக். ரொம்ப ரொம்ப டைனமிக்காக இருக்கும், கான்ஸ்டன்ட்டாக இவால்வ் ஆகிட்டே இருக்கும். கரெக்டா? சொன்னா நம்ப மாட்டீங்க. ஒரு காலத்துல சஹாரா அப்படிங்கிறது ஒரு பாலைவனமே கிடையாது. சஹாரா வந்து பாத்தீங்கன்னா ஒரு அடர்ந்த காடா இருந்தது. ஒரு கிளைமேட்டிக் சேஞ்ச் நடக்கும் போதோ, இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் ரெயின்ஃபால், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அதர் பிரெசிபிடேஷன் இது எல்லாமே மாறும்போது உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, சஹாரா பாலைவனமா மாறுது. இன்னும் சில 1000 வருஷங்களுக்கு அப்புறம் சஹாரா அப்படிங்கிறது பாலைவனத்திலிருந்து திரும்ப ஒரு அடர்ந்த காடா மாறும் அப்படிங்கிறது தான் ஃபோர்காஸ்ட். புரியுதுங்களா? அப்ப என்வாயன்மென்ட் அப்படிங்கிறது நம்ம நினைக்கிற மாதிரி ஒரே மாதிரி இருக்கவே இருக்காது. இப்ப ஹிமாலயாஸ்ல இருக்க கிளேஷியர்ஸ் உருகுதுன்னு சொல்றாங்க. அண்டார்டிகால இருக்க கிளேஷியர்ஸ் உருகுதுன்னு சொல்றாங்க. கரெக்ட்டா? இது எல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம லிவிங் காம்போனன்ட்ஸ வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதுக்கேத்த மாரி நம்ம கோப் அப் பண்ணா மட்டும் தான் நம்மளால இந்த என்வாயர்ன்மென்ட்ல சர்வைவ் ஆக முடியும். புரியுதுங்களா? ஸோ அப்ப அத பத்தி படிக்கிறது தான் நம்ம என்வாயர்ன்மென்டல் சயன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். கரெக்ட்டா? ஸோ இதுதான் பேசிக்கான அண்டர்ஸ்டாண்டிங் வித் ரெஸ்பெக்ட் டூ என்வாயர்ன்மென்ட். ஸோ என்வாயர்ன்மென்ட்ட வந்து பார்த்தீங்கன்னா, நான் இப்ப ஏபயாடிக், பயோடிக் அப்படின்னு பிரிச்சேன். இந்த கரெக்ட்டான கிளாசிஃபிகேஷன் ஈகோசிஸ்டம்ல வரும். ஸோ அங்க நம்ம வந்து கிளியர் கட்டா அத பார்ப்போம். புரியுதுங்களா? அதர் தேன் தட் தேர் இஸ் அ கிளாசிஃபிகேஷன் விச் என்ன சொல்றது? கிளாசிஃபைஸ் என்வைரன்மென்ட் காம்போனன்ட்ஸ் ஆஸ் ஒண்ணு நேச்சுரல், இன்னொன்னு ஹியூமன் மேட், இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமன் இட் செல்ஃப். புரியுதுங்களா? ஏன்னா, இப்போ இந்த கிளாசிஃபிகேஷன் இருக்கு இல்லையா? நேச்சுரல் உங்களுக்கு புரியுது, ஹியூமன் மேட் புரியுது. ஸோ நம்மள சுத்தி இருக்க மரம் எல்லாம் நேச்சுரல் என்வைரன்மென்ட்ன்னு சொல்லுவோம்.
கரெக்டா? எஸ் பத்மாவதி, சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட். அதுதான் நடந்துட்டு இருக்கு உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒவ்வொரு இடத்துலையுமே. ஓகே, நம்ம போக போக ஆம்பிள் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம் வித் ரெஸ்பெக்ட் டு என்வாயன்மெண்ட். புரியுதுங்களா? ஸோ அந்த பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கும்போது இந்த இடத்துல நேச்சுரல் என்வாயன்மெண்ட் உங்களுக்கு புரியுது. என்ன சுத்தி இருக்க மலைகள், காடுகள், கல்லு, ஓகே, இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நேச்சுரல் என்வாயன்மெண்ட்டை சார்ந்தது. பயோஸ்பியர், லித்தோஸ்பியர், ஹைட்ரோஸ்பியர், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அட்மாஸ்பியர் அப்படின்னு எழுதியிருக்கேன். கரெக்டா? அண்ட் யூ நோ தட் பயோஸ்பியர் அப்படிங்கிறது தான் வந்து பாத்தீங்கன்னா லிவிங் காம்பனன்ட். லித்தோஸ்பியர் அப்படிங்கிறது என்னது? நம்ம கிரவுண்ட், அதாவது எர்த் crust அப்படின்னு பேசுறோம் இல்லையா, அதெல்லாமே. ஹைட்ரோஸ்பியர் ரிலேட்ஸ் டு வாட்டர் அண்ட் அட்மாஸ்பியர் ரிலேட்ஸ் டு ஏர். ஓகே, இது லிவிங், நான் லிவிங், அந்த அந்த ஒரு கட்டமைப்புக்குள்ள நீங்க போக வேண்டாம். இந்த காம்பனன்ட் எல்லாமே இயற்கையால உருவாக்கப்பட்டது. கரெக்டா? ஸோ நேச்சுரல் என்வாயன்மெண்ட் அப்படின்னு சொல்றோம். இதே வந்து பாத்தீங்கன்னா இந்த பில்டிங், ரோட், பிரிட்ஜ், டவர், ஓகே, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பெரிய பெரிய காம்ப்ளெக்ஸஸ், இது எல்லாமே இயற்கையா உருவாக்குனது, இயற்கையா உருவானது கிடையாது. கரெக்டா? இட் இஸ் ஹியூமன் மேட் காம்பனன்ட் அப்படின்னு சொல்லுவோம். இது ரெண்டா பிரிக்கணும். புரியுதுங்களா? ஸோ அப்போ இது ரெண்டும் ஓகே. இந்த கிளாசிபிகேஷன் எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு லாஜிக் இருக்கு. இந்த ஹியூமன் அப்படிங்கிற காம்பனண்ட்டை ஏங்க நம்ம தனியா பிரிக்கிறோம்? ஹியூமன் மட்டும்தான் இந்த உலகத்துல வாழ்றானா? வேற எந்த லிவிங் பீயிங்கும் கிடையாதா? எதுக்கு ஹியூமனை மட்டும் தனியா பிரிச்சு இப்படி ஒரு காம்பனன்ட் இருக்கு அப்படின்னு நம்ம இங்க பேசுறோம்? வாட் இஸ் த ரீசன்? எனி ஐடியா இந்த இடத்துல? எவ்வளவோ லிவிங் பீங்ஸ் இருக்கு இல்லையா? சிம்பான்சிஸ் இருக்கு, ஏபெக்ஸ் பிரெடேட்டர்ஸ் இருக்கு, லயன் இருக்கு, டைகர் இருக்கு, ஓகே, யானை இருக்கு, ப்ளூ வேல் இருக்கு. அப்புறம் ஏன் ஹியூமன், ஒரு டைனி ஹியூமனை வந்து பாத்தீங்கன்னா என்வாயன்மெண்ட்ல ஒரு காம்பனண்டா பிரிக்கிற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹியூமனை ஏன் நம்ம இம்பார்ட்டண்டா பாக்குறோம்? ஹியூமன்ஸ் ஆல்வேஸ் டிஸ்ட்ராய் என்வாயன்மெண்ட். அப்படி கிடையாது. நம்ம என்வாயன்மெண்ட் படிக்கிறது பாதுகாக்கிறதுக்கு தானே. எஸ், எஸ், ஒன் ஆர் எய்தர் வே, ஏதோ ஒரு வகையில் நம்ம இது பண்ணிட்டு தான் இருக்கோம். பிகாஸ் வி மேக் த லார்ஜஸ்ட் போர்ஷன் ஆஃப் லிவிங் ஆர்கானிசம். ஓகே, வி ஹாவ் அ சிக்னிஃபிகண்ட் வெயிட்டேஜ். சி, உங்களுக்கு டைப் பண்ணுறதுக்கு லேட் ஆச்சுன்னு நீங்கள் ஆப்வியஸ்லி அன்மியூட் பண்ணி பேசலாம். தட் would பி மோர் பெட்டர் ஆக்சுவலி. ஓகே, கீழே எழுதியிருக்கேன் பாருங்க, இண்டிவிஜுவல் சொசைட்டி அப்படிங்கிற மாதிரி எல்லாம். சி, ரீசெண்டாக பேப்பர் பார்க்குறீங்க. ஓகே, ரீசெண்டாக பேப்பர் பார்க்குறீங்க. அந்தமான்ல என்ன ஒரு முக்கியமான என்வாயன்மெண்ட் ஆக்டிவிட்டி போயிட்டு இருக்கு? எனிஒன்? அந்தமான்ல என்ன இப்போ பிரச்சனை ஆக்சுவலா வித் ரெஸ்பெக்ட் டு என்வாயன்மெண்ட்? பிரச்சனை ஆர் எனி டெவலப்மெண்ட்ஸ் தட் யூ கேன் ரீகால்? எஸ், கிரேட் நிக்கோபார் ப்ராஜெக்ட், வெரி குட். எஸ், ஸோ கிரேட் நிக்கோபார் ப்ராஜெக்ட் எதுக்காக கவர்மெண்ட் வந்து எடுத்துட்டு வரணும்னு நினைக்கிறேன்? ஜெசிகா சொல்லுங்க. அன்மியூட் பண்ணியே சொல்லுங்க, நீங்க டைப் பண்ணிட்டு இருக்க வேண்டாம். வாட் இஸ் த ரீசன் ஃபார் கிரேட் நிக்கோபார் ப்ராஜெக்ட் தட் தி கவர்மெண்ட் வாண்ட்ஸ் இட் வெரி பேட்லி? எதுக்கு அந்த ப்ராஜெக்ட் எடுத்துட்டு வரணும்னு நினைக்கிறாங்க? சம்வாட் அந்த ஏரியால கொஞ்சம் டெவலப்மெண்ட் கொண்டு வரலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. டெவலப்மெண்ட் கொண்டுலாம் நினைக்கிறாங்க. இன்னொன்று என்னென்ன அப்படின்னா, உங்களுக்கு அந்த இடத்துல ஒரு ஒரு போர்ட் ஒன்று உருவாக்கலாம். ஸோ தட் நிறைய ஷிப்ஸ் அந்த வேலை தானே போகுது. நமக்கு தெரியும் இல்லையா? ஸ்ட்ரைட் ஆஃப் மலாக்காலாம் படிச்சிருப்பீங்க. சைனாக்கு போகிற ஷிப்ஸ் எல்லாமே அங்கே ஒரு கண்டெய்னர் போர்ட் உருவாக்குறது மூலியமா இந்தியா ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கான பொசிஷனில் உட்காரும்னு சொல்லிட்டு. கரெக்டா? அப்போ இந்த இந்தியா அப்படின்னு ஒரு என்டிட்டி இந்தியாவோட சொசைட்டியை டெவலப் பண்ணும். இப்போ ஜெசிகா சொன்ன மாதிரி இந்தியன் சொசைட்டி டெவலப் ஆகணும். இந்த கட்டமைப்பெல்லாம் இயற்கை கொண்டு வந்தது கிடையாது. ஹியூமன் பீங்ஸே உருவாக்குனது தானே. ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நம்ம எல்லாம் ஒரே இடத்துல செட்டில் ஆனதுக்கு அப்புறம் சொசைட்டின்னு ஒரு விஷயம் வருது. கரெக்டா? சமூகம் அப்படிங்கிற கட்டமைப்பே என்னது? நம்ம உருவாக்குன ஒரு சோஷியல் ஸ்ட்ரக்சர். கரெக்டா? ஃபேமிலி அப்படிங்கிறது என்னது? நம்ம உருவாக்குன ஒரு சோஷியல் ஸ்ட்ரக்சர். அப்போ இந்த ஃபேமிலிக்காகவோ இந்த சொசைட்டிக்காகவோ இந்த இந்தியா அப்படிங்கிற இந்த ஒரு ஸ்டேட், பொலிட்டிக்கல் என்டிட்டி, இந்த பொலிட்டிக்கல் என்டிட்டி நம்ம உருவாக்குனது தானே. பாலிடிக்ஸ் இயற்கையால வந்ததா? கிடையாது. கரெக்டா? பொலிட்டிக்கல் சிஸ்டம், எக்கனாமிக் சிஸ்டம், சோஷியல் சிஸ்டம், இதெல்லாம் நம்மளே உருவாக்குனது. கரெக்டா? இந்த எல்லா சிஸ்டமுமே வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட தேவைகளுக்காக நம்ம உருவாக்கிக்கிட்டது. இந்த எல்லா தேவைகளுக்கு, இந்த எல்லா இடத்துலையுமே பாத்தீங்கன்னா மற்ற லிவிங் பீங்ஸை நம்ம கன்சிடர் பண்ணவே கிடையாது. இந்தியாவில் இருக்கிற யங் பாப்புலேஷனுக்கு வேலை கொடுக்கணும் அப்படின்னா நான் காட்டை அழிப்பேன். இந்தியாவில் இருக்க பீப்புளுக்கு நான் வந்துட்டு வீடு கட்டி கொடுக்கணும்னா நான் டிஃபாரஸ்டேஷன் பண்ணுவேன். புரியுதுங்களா? அப்போ என்ன ஆகுது அப்படின்னா உங்களுக்கு மற்ற லிவிங் பீயிங்ஸ் இதனால அஃபெக்ட் ஆகுது. புரியுதுங்களா? எஸ் சாம், பிகாஸ் ஹியூமன்ஸ் ஹவ் மோர் கெப்பாசிட்டி டு கான்ட்ரிபியூட் டு தி என்வாயன்மெண்ட் தென் அதர் பீங்ஸ். எஸ், ஸோ ஹியூமன்ஸ்னால என்வாயன்மெண்ட்டை நல்லபடியாக பார்த்துக்கவும் முடியும், அதே அளவுக்கு ஈக்குவலாக அவங்களால டிஸ்ட்ராயும் பண்ண முடியும். தே ஹாவ் சிக்னிஃபிகண்ட் இம்பாக்ட் ஆன் தி லிவிங் என்வாயன்மெண்ட். புரியுதுங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது இந்த என்வாயன்மெண்ட்டை வந்து பாதுகாக்கணும்னு நினைச்சாலும் அதுக்கு இப்போ இந்த காலகட்டத்தில் ஹியூமன்ஸ் நினைச்சாதான் முடியும். அதை கம்ப்ளீட்டாக அழிக்கணும்னு நினைச்சாலும் ஹியூமன்ஸ் நினைச்சாதான் முடியும். புரியுதுங்களா? ஐ வில் கிவ் an எக்ஸாம்பிள். செர்னோபைல் உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க.
ஓகே, உக்ரைன்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு செர்னோபைல் நியூக்ளியர் டிசாஸ்டர் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். புரியுதுங்களா? ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு ஈவெண்ட் புரட்டி போட்டது இந்த நியூக்ளியர் ஹிஸ்டரியில. இந்த செர்னோபைல்ல வந்து பாத்தீங்கன்னா நியூக்ளியர் டிசாஸ்டர் நடக்கும்போது அங்க இருக்க நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க. அந்த ரேடியேஷன்ல இது பண்ணி. இப்போ வரைக்கும் அந்த சிட்டி அப்படிங்கிறது, அந்த சிட்டி வந்து பாத்தீங்கன்னா பிரிப்பியாட். ஓகே, ஒரு உக்ரைன்ல இருக்க ஒரு முக்கியமான ஒரு டவுன், ஆக்சுவலா ஒரு பெரிய ஒரு டவுன் மாதிரி. இப்போ வரைக்கும் ஹியூமன்ஸ்னால அங்க உள்ள போக முடியாது. பட் இருந்தாலும் அந்த என்டையர் நியூக்ளியர் பவர் பிளான்ட்டை சுத்தியும் நியூக்ளியர் பவர் பிளான்ட்டுக்குள்ளேயே வந்து பாத்தீங்கன்னா ட்ரீஸ் வந்து திரும்ப காலனைஸ் பண்ணிடுச்சு. இந்த கணத்துல வந்துட்டு ஹியூமன் பீங்ஸ் எல்லாரும் காணாம போயிட்டாங்கன்னா திரும்ப வந்து நேச்சர் என்ன பண்ணிக்கும்? இந்த பேலன்ஸ் எடுத்துட்டு வந்துடும். புரியுதுங்களா? அப்போ அந்த பேலன்ஸை எடுத்துட்டு வராம நம்ம தான் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? திரும்ப திரும்ப என்வாயன்மெண்ட்டை டிகிரேட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த ரீசன்னால தான் மாடர்ன் டேல வெறும் நேச்சுரல் என்வாயன்மெண்ட், ஹியூமன் மேட் என்வாயன்மெண்ட் மட்டும் கிளாசிஃபை பண்ணாம ஹியூமனையும் ஒரு இம்பார்ட்டன்ட் காம்பனன்ட் ஆஃப் என்வாயன்மெண்ட் நம்ம சொல்றோம். புரியுதுங்களா? ஸோ இதுதான் வந்து ஜென்ரல் அண்டர்ஸ்டாண்டிங் ஹியூமன் அப்படிங்கும்போது. எஸ். ஸோ அப்படி இல்லைன்னா வேற விதமா கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா என்வாயன்மெண்ட்டை வந்து கிளாசிஃபை பண்ணிக்கலாம். இந்த கிளாசிஃபிகேஷன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பயாலஜிக்கல். பயாலஜிக்கல் அப்படிங்கிறது லிவிங் காம்பனன்ட் ஆஃப் என்வாயன்மெண்ட். நம்ம எல்லாமே பயாலஜிக்கல் காம்பனன்ட். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பிசிக்கல் காம்பனன்ட். ஏர், வாட்டர், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிளைமேட், மாய்ஸ்சர், precipitation இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் பிசிக்கல் காம்பனன்ட். இந்த பிசிக்கல் காம்பனன்ட்ல இருக்கிற காம்போசிஷனை தான் கெமிக்கல் எடுத்து நம்ம பிரிக்கிறோம். புரியுதுங்களா? ஸோ அப்போ கெமிக்கல் அப்படிங்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர்ல மழை பெய்யுது, அசிடிக் ரெயின் அப்படின்னு நம்ம சொல்றோம், ஆசிட் ரெயின் அப்படின்னு சொல்றோம். கரெக்டா? அப்போ அந்த வாட்டரோட காம்போசிஷன் கொஞ்சம் பிஹெச்ல உங்களுக்கு என்ன ஆகுது? கம்மியாயிட்டு போகுது அசிடிக் இதுல. ஸோ அப்போ இந்த பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கும்போது இந்த மூணு காம்பனண்டாவும் என்வாயன்மெண்ட்டை நம்ம கிளாஸிஃபை பண்றோம். ஸோ பயாலஜிக்கல், அதுக்கப்புறம் பிசிக்கல் அண்ட் கெமிக்கல். புரியுதுங்களா? இந்த என்வாயன்மெண்ட் அப்படிங்கிறது மாடர்ன் டேல, மாடர்ன் டே கிடையாது, இத்தனை வருஷங்களாவே இப்படி சஸ்டைனபிளா இருக்கிறதுக்கு காரணம் ரெண்டே ரெண்டு விஷயம் தான். ஒன்னு எனர்ஜி, இன்னொன்னு நியூட்ரியன்ட். புரியுதுங்களா? நம்ம உலகத்துக்கு எனர்ஜி அப்படிங்கிறது எங்க இருந்து கிடைக்குது? இல்ல நம்மளுக்கு எங்க இருந்து கிடைக்குது? ஹவு டு யூ கெயின் எனர்ஜி ஆக்சுவலி இன் த ஃபர்ஸ்ட் பிளேஸ்? ஃபுட். கரெக்ட். ஃபுட் எங்க இருந்து கிடைக்குது? என்வாயன்மெண்ட்ல இருந்து எடுத்துக்கிறீங்க. என்வாயன்மெண்ட்ல எப்படி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபுட் வருது? வாட் இஸ் தி பிரைமரி சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி? சன்லைட். கரெக்டா? லைட் எனர்ஜி மட்டும்தான் ஒன்று. ரெண்டாவது, லைட்ல இருக்க காம்பனன்ட்ஸ், லைட் மட்டும்தான் உங்களுக்கு அப்படியே என்ன ஆகுது? ஃபுட்டா கன்வெர்ட் ஆகுதுன்னு நம்ம சொல்ல முடியாது. தெர் இஸ் கார்பன். கார்பன் அப்படிங்கிறது இந்த உலகத்துல இருக்கு. இந்த கார்பன் தான் அடுத்து குளுக்கோஸா மாறுது. C6H12O6 அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ஹெர்பிவோர்ஸ் கன்சியூம் பண்ணுது. அந்த ஹெர்பிவோர்ஸை நம்ம கன்சியூம் பண்றோம். கரெக்டா? அப்போ ஒரு பக்கம் நியூட்ரியன்ட், இன்னொரு பக்கம் சன்லைட். இது ரெண்டு இல்லைன்னா என்வாயன்மெண்ட் என்ன பண்ண முடியாது? சஸ்டைனபிளா நம்மளால எடுத்துட்டு போக முடியாது. புரியுதுங்களா? இது ரெண்டை பத்தி தான் அடுத்த கிளாஸ்ல நம்ம பார்ப்போம். பட் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் சன்லைட் அண்ட் நியூட்ரியன்ஸ். இதை தான் நம்ம என்ன பண்றோம்? பிரைமரி ஃபண்டமெண்டல் பேசிஸா எடுத்துக்கிறோம். அதை வச்சு நம்ம என்ன பண்றோம்? இந்த காம்பனன்ட்ஸா நம்ம பிரிக்கிறோம். இப்போ பயாலஜிக்கல், பிசிக்கல், கெமிக்கல் அப்படிங்கிற மாதிரி இது எல்லாத்துக்குமே எனர்ஜி அப்படிங்கிறது தான் பிரைமரி சோர்ஸா இருந்துட்டு இருக்கு. புரியுதுங்களா? ஸோ இதுதான் பேசிக்கான திங். அப்போ ஒரு இண்டிவிஜுவல் எடுத்துக்கிறோம் நம்ம. இந்த இடத்துல நான் என்ன அசியூம் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு டைகர் எடுத்திருக்கேன். புரியுதுங்களா? இந்த டைகருக்கு ஏன் வந்து வந்து பாத்தீங்கன்னா இந்த என்வாயன்மெண்ட் வந்து தேவைப்படுது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, ஸோ இந்த இடத்துல வாட் வி கேன் சே இஸ், ஒரு பக்கம் இந்த சன்லைட் அப்படிங்கிறது என்ன பண்ணுது? இந்த இடத்துல இந்த பிளான்ட்ஸை வந்து போட்டோசிந்தசிஸ் மூலியமா ஃபுட்டை ப்ரொடியூஸ் பண்ண வைக்குது. இந்த பிளான்ட்டை சாப்பிட்டு தான் இந்த மான் அப்படிங்கிறது வளருது. ஸோ அப்போ திஸ் இஸ் கோயிங் டு பி எ ஃபுட் ஃபார் திஸ் டைகர். கரெக்டா? இந்த என்வாயன்மெண்ட் தான் இந்த டைகருக்கு ஷெல்டர் கொடுக்குது. இதே என்வாயன்மெண்ட் தான் இந்த டைகருக்கு வாட்டர் கொடுக்குது. ஸோ அடிப்படையான தேவை எல்லாத்துக்கும் ஒன்று தான். பி இட் ஹியூமன்ஸ், பி இட் எனி கேட்டகரி ஆஃப் அனிமல். ஃபுட்டு, வாட்டர், ஷெல்டர். கரெக்டா? இது இருந்துட்டாலே நம்மளால பேசிக்கா சர்வைவ் பண்ணிட முடியும். அதுக்கப்புறம் வரதான் நம்மளோட சொசைட்டல் ஸ்ட்ரக்சர்ஸ், கட்டமைப்பு எல்லாம். அதாவது நல்லா நல்லா படிக்கணும், நல்ல வேலைக்கு போகணும், அதெல்லாம் அடுத்து. பேசிக்கா சர்வைவலுக்கு என்வாயன்மெண்ட் அப்படிங்கிறது இந்த மாதிரி தான் தேவைப்படுது. புரியுதுங்களா? இந்த இன்ட்ராக்ஷன் அப்படிங்கிறது என்னைக்குமே ஸ்டாட்டிக்கா இருக்காது. நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா? ஸோ இந்த இடத்துல இந்த மான் அப்படிங்கிறத இந்த டைகர் வேட்டையாடுறது டைரக்டான இன்ட்ராக்ஷன். அந்த என்வாயன்மெண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் பாடி இல்லை லேக் இருக்கும், அங்கே போய் தண்ணி குடிக்கும், அது ஒரு டைரக்டான இன்ட்ராக்ஷன். அந்த இடத்துல ஒரு குகை இருக்கும், அந்த குகைக்குள்ள போய் படுத்துக்கும், அதுவுமே டைரக்டான இன்ட்ராக்ஷன். புரியுதுங்களா? ஆனா இந்த சன்லைட் எந்த அளவுக்கு இந்த டைகருக்கு பயன்படுது சொல்லுங்க? சன்லைட் டைரக்டா இன்டைரக்டா? சன்லைட் தேவைப்படுது இந்த டைகருக்கு. அது டைரக்டா அதுக்கு இம்பாக்ட் பண்ணுதா இல்லை இன்டைரக்டா இம்பாக்ட் பண்ணுதா? இன்டைரக்டா சார். எப்படி? பிகாஸ் இது டீர் தானே சார் அந்த பிளான்ஸை வந்து சாப்பிடுது. ஸோ இன்டைரக்டா அது கனெக்ட் ஆயிருக்கு சார். இன்டைரக்டா கனெக்ட் ஆயிருக்கு ஒண்ணு. டைரக்டா எப்படி கனெக்ட் ஆயிருக்கு?
மேபி சன்லைட் இல்லாம அதால லைவ் பண்ண முடியாதுல்ல சார்? சன்லைட் இல்லாம அதனால பார்க்க கூட முடியாது. கரெக்ட்டா? எஸ். பாடி டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணும். ஹீட் எனர்ஜியும் சன்லைட் கொடுக்குது. ஓகே. ஸோ எஸ். அப்போ இந்த பேசிக் திங்ஸ் எல்லாத்தையுமே நம்ம என்வாயன்மெண்ட் கிட்ட இருந்தா எடுத்துக்கிறோம். அப்போ ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் வந்து பார்த்தீங்கன்னா, என்வாயன்மெண்ட்ல டிபெண்ட் ஆயிருக்கும். இந்த டிபெண்டன்ஸ் அப்படிங்கிறது சிம்பிளான டிபெண்டன்ஸ் கிடையாது. இட் இஸ் வெரி வெரி காம்ப்ளெக்ஸ். புரியுதுங்களா? ஸோ நம்ம பார்க்குறோம்ல இந்தியால டைகர் பாப்புலேஷன் அதிகரிக்குதுன்னு. 10 வருஷத்துக்கு முன்னாடி டைகர் பாப்புலேஷன் கம்மியாச்சுன்னு சொன்னாங்க. இப்போ டைகர் பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொன்னாங்க. இது ஏன், எப்படி, எதனால நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிளியர் கட்டா நம்மளால எதையுமே புரிஞ்சுக்க முடியாது. ஓகே. ஸோ என்னோட ஊர் வந்து பார்த்தீங்கன்னா மசனகுடி, ஆக்சுவலி நியர் ஊட்டி, முதுமலை டைகர் ரிசர்வ் பக்கத்தில். எங்கள் ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா டைகர் பாப்புலேஷன் அவ்வளோ அதிகமாயிடுச்சு. நவ் மேன் அனிமல் கான்ஃப்ளிக்ட் ரொம்ப அதிகமாயிடுச்சு. ஈவன் வித்தின் டைகர்ஸ் பார்த்தீங்கன்னா டெரிட்டோரியல் ஃபைட் வர ஆரம்பிச்சிருச்சு. அந்த அளவுக்கு டைகர் பாப்புலேஷன் அதிகமாயிடுச்சு. அப்போ நம்ம இங்க என்ன அசீவ் பண்ணிக்கிறோம் அப்படின்னா, மேபி இந்த டியரோட பாப்புலேஷன் அதிகமாயிடுச்சோ, அதனால டைகர் பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகுது. நல்ல ஃபுட்டு கிடைக்குது, நல்ல என்வாயன்மெண்ட் இருக்கு, அதனால இந்த டைகர் பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு. சப்போஸ் யாராவது ஒருத்தர் டைகரை ஹண்ட் பண்ண உள்ள போறாங்க அப்படின்னா டைகர் பாப்புலேஷன் கம்மியாகும். சப்போஸ் கிளைமேட் சேஞ்ச்னால மழை ஃபெயில் ஆகுது, நீல்கிரிஸ்ல மழை பெருசா இல்லை அப்படின்னா அப்போவுமே டைகர் பாப்புலேஷன் என்ன ஆகும், கம்மியாகும். அப்போ இது எல்லாத்தையுமே நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஸோ ஏர்த் தன்னைத்தானே என்ன பண்ணிக்கும், அது பாட்டுக்கு சஸ்டெயின் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதனால தான் இந்த இன்ட்ராக்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்றோம். புரியுதுங்களா? ஸோ இட் இஸ் நாட் அட் ஆல் ஸ்டாட்டிக். ஓகே. ஸோ இந்த அண்டர்ஸ்டாண்டிங் ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு வேணும். எப்பவுமே ஒரு இண்டிவிஜுவல் என்வாயன்மெண்ட் கூட இன்ட்ராக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்படி பண்றதை நிறுத்திச்சுன்னா அதோட சர்வைவல் அப்படிங்கிறதே கொஸ்டின் ஆகிடும். புரியுதுங்களா? அதோட growth, சர்வைவல், ரீப்ரொடக்ஷன், இதுக்கு மூணுமே என்வாயன்மெண்ட் அப்படிங்கிறது தேவைப்படுது. ஆனா இந்த இன்ட்ராக்ஷன் இட் இஸ் நாட் கோயிங் டு பி ஸ்டாட்டிக். இட் இஸ் வெரி வெரி டைனமிக் அண்ட் இட் வில் பி கான்ஸ்டன்ட்லி இவால்விங். மாறிக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு. இப்போ ஒடிஷால மட்டும்தான் உங்களால என்ன பண்ண முடியும்னா பிளாக் டைகர்ஸ் பார்க்க முடியும். சிம்லிபால் டைகர் ரிசர்வ்ல கேள்விப்பட்டிருக்கீங்களா? பிளாக்னா கம்ப்ளீட் பிளாக்கா இருக்காது. இப்போ இந்த டைகருக்கு வரி வரியா இருக்கு இல்லையா? ஓகே. என்ன ஆகும்னா அந்த வரி எல்லாம் இன்னும் கொஞ்சம் ரொம்ப திக்காக ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி. ஸோ இப்போ இது பிளாக் டைகர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? சிம்லிபால்ல மட்டும்தான் இந்தியாவில் பிளாக் டைகர்ஸ் இருக்கு, மெலனிஸ்டிக் டைகர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே. ஏன் இது நடக்குது? ஏன் சிம்லிபால்ல மட்டும் பிளாக் டைகர் பார்க்க முடியுது, மற்ற இடங்கள்ல இந்த பிளாக் டைகர் பார்க்க முடியல? சொல்லுங்க. அப்ப அந்த இடத்துல ஒரு என்வரான்மெண்ட், சொல்லுங்க பிரியங்கா. அந்த அந்த என்விரான்மெண்ட், அதோட கிளைமேட் அந்த மாதிரி ஏதாவது இருக்கலாம். இருக்கும் ஆக்சுவலா. நம்ம பின்னாடியும் பார்ப்போம் அதுக்கூட காரணம் என்னன்னு சொல்லிட்டு. ரெண்டு விஷயம் இருக்கு ஆக்சுவலா. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா யூ மெலனின், ஃபியோ மெலனின் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டைகரோட அந்த ஆரஞ்சு கலருக்கும் பிளாக் கலரேஷனுக்கும் ரெண்டு ஜீன் அப்படிங்கிறது காரணம். யூ மெலனின், ஓகே ஃபியோ சார். மெலனின் சொல்லுவோம். என்ன ஆச்சு அப்படின்னா இந்த சிமிலிபால் டைகர்ஸ் எப்பவுமே ஒரு ஹெல்த்தியான ஒரு பாப்புலேஷன் இருக்கணும் அப்படின்னா, சி இந்த இடத்துல ஒரு டைகர் பாப்புலேஷன் இருக்குன்னு வச்சுப்போம், லெட் அஸ் அஸ்யூம். இங்க ஒரு டைகர் ரிசர்வ்ல டைகர் பாப்புலேஷன் இருக்கும், இங்க ஒரு டைகர் ரிசர்வ்ல டைகர். இது எல்லாமே இப்படி கனெக்டடா இருக்கணும். ஒரு டைகர் ஒரு ரிசர்வ்ல இருந்து இன்னொரு ரிசர்வுக்கு ஃப்ரீயா மூவ் ஆயிட்டே இருந்தா மட்டும்தான் ஜெனட்டிக் டைவர்சிட்டி நல்லா ப்ரிசர்வ் ஆகும். புரியுதுங்களா? என்ன ஆயிடுச்சு அப்படின்னா சிமிலிபால்ல இந்த இது வந்து கட் ஆயிடுச்சு. அப்போ என்ன ஆகுதுன்னா அந்த ரிசர்வ்குள்ள இருக்க டைகர்ஸ் வந்துட்டு அதுங்களுக்குள்ளேயே ப்ரீட் பண்ண ஆரம்பிக்குது. இது பேர் இன்பிரீடிங் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம ஊர்ல சொல்லுவோம் இல்லையா, ரொம்ப சொந்தத்துக்குள்ளேயே திரும்ப 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 கல்யாணம் பண்ணா டிசீஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. டிசீஸ்ன்னு கிடையாது, இந்த ப்ரீவியஸ் ஜெனரேஷன்ல ஏதாவது குறைபாடுகள் இருந்தனா அது ரிப்பீட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு, அதனால வெளியே போய் தான் கல்யாணம் பண்ணும். அப்போ ஜெனட்டிக் டைவர்சிட்டி அதிகமாகும், ப்ராபபிலிட்டி கம்மியாகும்னு சொல்லுவாங்க. அதே விஷயம் தான். ஒடிஷால ஏதோ ஒரு டைகருக்கு இந்த பிளாக் கலரேஷன் அந்த ஜீன் வந்து அதிகமா இருந்திருக்கு. ரிப்பீட்டடா உள்ளுக்குள்ளேயே இந்த இது நடந்துட்டே இருக்கனால, இன்பிரீடிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடந்துட்டே இருக்கனால இந்த இப்ப பிறக்கிற டைகர்ஸ் எல்லாமே என்னவா இருக்கு, கருப்பாவே பிறக்குது. புரியுதுங்களா? அப்போ இது கான்ஸ்டன்ட் இவால்விங் தான் நம்ம சொல்ல முடியும். ஸோ அந்த என்வாயன்மெண்ட்டுக்கு ஏத்த மாதிரி அந்த அந்த என்ன சொல்றது, அந்த இண்டிவிஜுவல் இவால்வ் ஆயிட்டே இருக்கணும். இப்போ ஏற்கனவே சொன்னாங்களே சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் அப்படிங்கிற மாதிரி, அப்பதான் அவங்க சர்வை பண்ண முடியும். எஸ். ஸோ அப்போ இந்த இன்ட்ராக்ஷன் அப்படிங்கிறது பேசிக்கா ஒன்று போட்டு நான் இங்க கொண்டு வந்திருக்கேன். புரியுதுங்களா? முன்னாடி டைகர் பத்தி பேசினோம். இப்போ சிம்பிளா எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு மரம் இருக்கு. அந்த மரத்துல இருக்க பழத்தை ஒரு பேர்ட் சாப்பிடுது. அது வந்து டிராப்பிங், அந்த காடு ஃபுல்லா டிராப் பண்ணும். கரெக்டா? அதோட டிராப்பிங்ஸ் மூலியமா இந்த சீட்ஸ் ஃபுல்லா காடு ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆகும். திரும்ப அந்த மரம் வளரும். இது ஒரு சிம்பிளான இன்ட்ராக்ஷன். கரெக்டா? இதே வந்து இந்த இன்ட்ராக்ஷன் அப்படிங்கிறத வந்து ஏன் நம்ம படிக்கணும் அப்படிங்கிறதுக்கு ரெண்டு கேஸ் ஸ்டடி சொல்றேன் உங்களுக்கு. புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் வி அண்டர்ஸ்டுட் என்வாயன்மெண்ட்னா என்னதுன்னு சொல்லிட்டு, ரெண்டாவது ஒரு இண்டிவிஜுவலுக்கு என்வாயன்மெண்ட் ஏன் முக்கியம்னு நம்ம பார்த்தோம். ஃபுட்டு, வாட்டர், ஷெல்டர், சன்லைட் இது எல்லாமே. மூணாவது இந்த என்வாயன்மெண்ட்டும் இண்டிவிஜுவலும் எப்படி இன்ட்ராக்ட் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம். நாலாவது ஏன் இந்த இன்ட்ராக்ஷனை படிக்கணும்னு பார்க்குறோம். புரியுதுங்களா? திஸ் இஸ் த ஃப்ளோ ஆக்சுவலா. உங்களுக்கு என்வாயன்மெண்ட் புக்ஸ்ல இந்த ஃப்ளோ இருக்காது. இப்படிதான் வி ஹேவ் டு கெட் இன்டு த சப்ஜெக்ட். புரியுதா?
ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு டியர் அப்படிங்கிறது என்ன பண்ணுது, ஒரு லெப்பர்டு கிட்ட இருந்து தப்பிச்சு போகுது. கரெக்டா? இந்த லெப்பர்டு ஏதோ ஒரு கட்டத்தில் இந்த டியர் என்ன பண்ணிடும், ஹண்ட் பண்ணி சாப்பிட்ரும். அப்பதான் அது என்ன பண்ண முடியும், சர்வே பண்ண முடியும். புரியுதுங்களா? இதை வந்து ப்ரெடேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இந்த இன்ட்ராக்ஷன்ஸ் வந்துட்டு ரெண்டு லிவிங் ஸ்பீஷிஸ்க்கு நடுவில் இருக்கும்போது அது பேரு பயோட்டிக் இன்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இந்த பயோட்டிக் இன்ட்ராக்ஷன்ல ஒன் ஆஃப் தி காம்பனன்ட் தான் இந்த ப்ரெடேஷன். ப்ரெடேஷன்ல யார் ஹண்ட் பண்றாங்களோ அவங்க பாசிட்டிவா பெனிஃபிட் ஆகுவாங்க, யார் ஹண்ட் பண்ணப்படுறாங்களோ அவங்க நெகட்டிவா எஃபெக்ட் ஆகுவாங்க. புரியுதுங்களா? இட்ஸ் அ பேசிக் இன்ட்ராக்ஷன். இது மாதிரி நிறைய இன்ட்ராக்ஷன் இருக்கு உங்களுக்கு. ஸோ இதுக்கு இந்த ஃபர்ஸ்ட் பேசிக்ஸ்க்கு இந்த ஒரு எக்ஸாம்பிள் எடுத்திருக்கோம். ஏன் வந்து டைகர் பாப்புலேஷன், சாரி, இந்த லெப்பர்ட் அப்படிங்கிறது இந்த டியரை வந்து ஹண்ட் பண்றது முக்கியம்னு நினைக்கிறீங்க? நம்ம அதை பார்க்கும்போது ரொம்ப பாவமா இருக்கும் டிஸ்கவரி சேனல், அனிமல் பிளானட்ல. ஆனா இது நடக்கிறது ரொம்ப அவசியம். ஏன்? என்விரான்மெண்ட் பேலன்ஸ் சார். என்வாயன்மெண்ட் பேலன்ஸ் இருக்கும். என்னைக்குமே நீங்க பார்த்துருக்கீங்களா? எப்பவுமே நம்ம ட்ரையாங்கிளா தான் என்வாயன்மெண்ட்ல இருக்கிற விஷயங்களை நம்ம டினோட் பண்ணுவோம். கீழே கிராஸ் இருக்கும், அடுத்து நம்ம டியரை பேசுறோம், அடுத்து டைகர் இல்லை லெப்பர்டை பேசுறோம். ஓகே, அப்போ டைகரோட லேட்டஸ்ட் அசியும் லெப்பர்டோட பாப்புலேஷனை நீங்க எடுத்துட்டீங்க மேல இருந்து, என்ன ஆகும்? இந்த டியரோட பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகுமா? இந்த டியர் என்ன பண்ணும், இருக்கிற கிராஸை சாப்பிட்டுருமா ஃபுல்லா? கிராஸ்னால சஸ்டெயின் பண்ண முடியாதா டியர் பாப்புலேஷனை ஆட்டோமேட்டிக்கா? ஏன்னா டியரை கண்ட்ரோல் பண்றதுக்கு தான் மேல யாருமே இல்லையே. கரெக்டா? அப்போ ஒரு கட்டத்துக்கு மேல இந்த கிராஸுமே அழிஞ்சிரும். கிராஸ் இல்லாம இந்த டியரும் ஒரு கட்டத்துக்கு மேல அழிஞ்சிரும். கரெக்டா? அப்போ ஒரு ஸ்பீஷீஸோட ரோல் அப்படிங்கிறது ஒரு எக்கோசிஸ்டம்ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை நம்ம பாட்டுக்கு அழிச்சிட்டோம், நம்ம நம்ம ஹண்ட் பண்றோம், நிறைய ஸ்பீஷீஸ் அழிக்கிறோம், அதோட இம்பாக்ட் என்னன்னே நம்மளுக்கு தெரியறது கிடையாது. புரியுதுங்களா? அப்போ ஒரு எக்கோசிஸ்டம் பேலன்ஸை மெயின்டைன் பண்றதுக்கு இந்த இன்ட்ராக்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். புரியுதுங்களா? இட் இஸ் அ பாசிட்டிவ் இன்ட்ராக்ஷன் இந்த இடத்துல ப்ரெடேஷன் அப்படிங்கிறது நம்ம கான்செப்ட்ல. ஓகே, இது ஃபர்ஸ்ட் கேஸ் ஸ்டடி. ரெண்டாவது கேஸ் ஸ்டடி எடுத்துக்கிறோம். இந்த ஃபிஷ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கம்பூசியா. எஸ், கேள்விப்பட்டிருக்கீங்களா? நிறைய பேர் வீட்டில் இந்த கப்பி வச்சிருப்பீங்க. கப்பி மாதிரியே இருக்குன்னு சொல்லிட்டு கப்பி கிடையாது. கேள்விப்பட்டிருக்கீங்களா கம்பூசியா? சரி, பக்கத்துல இருக்கே. சொல்லுங்க பிரியங்கா. நோ சார். கேள்விப்பட்டது இல்லையா? இந்த ஸ்பீஷீஸ் அப்படிங்கிறது இந்தியாவில் வந்து நேட்டிவே கிடையாது. புரியுதுங்களா? ஆனா இந்த ஸ்பீஷீஸ்க்கு இருக்க ஒரு தனித்துவம் என்னன்னா, நம்ம இது பார்க்குறோம், நம்ம 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 ஊர்ல இருக்க பெரிய பிரச்சனை இந்த கொசு தொல்லை, டெங்கு, மலேரியா, இந்த பிரச்சனை எல்லாம் இருக்கு இல்லையா? அப்போ இந்த கொசு இந்த முட்டை போடும் போது என்ன ஆகும்னா இந்த மாதிரி லார்வா ஹேட்ச் ஆகும். இந்த மீனை கொண்டு போய் இந்த வாட்டர் பாடியில் விட்டுட்டோம் அப்படின்னா கம்ப்ளீட்டா என்ன பண்ணிவிட்டோம்னா இந்த லார்வாவை சாப்பிட்டு எல்லாத்தையுமே வைப் அவுட் பண்ணிவிடும். ஓகே, நல்லா தான் இருக்கு. டப்புன்னு நம்ம என்ன பண்ணிடுவோம், இப்படி ஒரு விஷயத்தை கேட்டவன இந்த மீன் எடுத்து இந்தியா ஃபுல்லா இருக்க எல்லா வாட்டர் பாடியிலும் விடுங்கப்பா அப்படிங்கிற மாதிரி என்ன பண்றோம், ஒரு பாலிசி எடுத்துட்டு வந்து எல்லா மீனையும் வந்துட்டு நம்ம இங்க கொண்டு வந்துட்டோம். ஆனா இட் இஸ் அ நான் நேட்டிவ் ஸ்பீஷிஸ். இட் இஸ் ஃப்ரம் ஐ திங்க் சென்ட்ரல் மெக்சிகோ அந்த ரீஜன், நினைக்கிறேன் சென்ட்ரல் அமெரிக்கா அந்த ரீஜனோட நேட்டிவ் இந்த ஸ்பீஷிஸ் அப்படிங்கிறது. அப்போ அந்த கிளைமேட்டிக் கண்டிஷன், அந்த இடத்துல இருக்கிற ப்ரே, அந்த இடத்துல இருக்க என்ன சொல்றது வாட்டர் பாடி, இதுக்கேற்ற மாதிரி தான் இந்த ஃபிஷ் இவால்வ் ஆயிருக்கும். இதோட ஒரு பெரிய நெகட்டிவ் என்னன்னா ரொம்ப வேகமா வளரும், ரொம்ப வேகமா ரீப்ரொடியூஸ் பண்ணும். அப்ப என்ன ஆகும்னா இன்ட்ரடியூஸ் பண்ணவன நல்லா சாப்பிட்டு டக்கு டக்குன்னு இனப்பெருக்கம் பண்ணி இதோட பாப்புலேஷன் ரொம்ப அதிகமாயிடுச்சு. ஓகே, அப்ப என்ன ஆகும்னா நம்ம ஊர்ல நேட்டிவ் ஸ்பீஷிஸ் இருக்கும் இல்லையா, இது அழிஞ்சு போயிடுச்சு. ஏன்னா ஆப்வியஸ்லி ஃபுட் அப்படின்னு ஒரு விஷயத்துக்கு காம்படிஷன் வரும் பாருங்க. கரெக்டா? அப்போ இது காம்படிஷன்ல சர்வை பண்ண முடிஞ்சனால இது சர்வைவ் ஆயிடுச்சு, நம்மளோட நேட்டிவ் ஸ்பீஷிஸ் வந்து அஃபெக்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அப்போ திஸ் கேன் பி டேக்கன் அஸ் a நெகட்டிவ் இன்ட்ராக்ஷன். இதை படிக்கிறது மூலியமா தான் இந்த தப்பை நம்ம பண்ணாம இருப்போம். ஓகே, இது தெரிஞ்சுக்கிறது மூலியமா லெப்படை ஹண்ட் பண்ணாம இருப்போம். அது நல்ல விஷயம். ஓகே, இது பாசிட்டிவ். ப்ரெடேஷன் இது முக்கியம். ஏன்னா எக்கோசிஸ்டம் பேலன்ஸ்டா இருக்கணும்னு சொல்லிட்டு அப்படி லான்ச் பண்ணப்பட்டது தானே ப்ராஜெக்ட் டைகர். அப்படி ப்ராஜெக்ட் டைகரை லான்ச் பண்ணி தானே இப்போ 3000க்கு மேல டைகர் பாப்புலேஷன் இந்தியாவில் இருக்கு. இவ்வளவு கம்மியா போயிடுச்சு, கிட்டத்தட்ட 2000 கம்மியா 1800 அந்த மாதிரி போயிடுச்சு. இப்போ நம்ம அப்படியே டபுள் பண்ணியிருக்கோம்ல. சத்தியமங்கலம் டைகர் ரிசர்வ் டைகர் பாப்புலேஷனை டபுள் பண்ணதுக்காகவே என்ன பண்ணாங்கன்னா அவார்டு வாங்கினாங்க. புரியுதுங்களா? அப்போ ஒரு விஷயத்த பண்ணாம இருக்கிறதுக்கும் இதோ இந்த செகண்ட் எக்ஸாம்பிள், அண்ட் ஒரு விஷயத்தை ஏன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்குமே ஐ கேவ் an எக்ஸாம்பிள். அதுக்காக இந்த இன்ட்ராக்ஷன் நீங்க படிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். புரியுதுங்களா? சி, லாஸ்ட் ஐ வில் கிவ் an எக்ஸாம்பிள். நம்ம உங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும், மேபி நீங்க ஆன்லைன் எல்லாரும் சென்னைன்னு எனக்கு தெரியல, ஊர் சைட்ல இருந்து நிறைய பேர் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ப்ரோசோபிஸ் ஜூலிஃப்ளோரான்னு ஒரு மரத்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு பிளான்ட், ப்ரோசோபிஸ் ஜூலிஃப்ளோரா. யூபிசியில் கூட ஒரு பிவிக்யூ
ப்ரோசோஃபிஸ் ஜூலிஃப்ளோரா ஆஃபன் சீன் இன் நியூஸ் என்னது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. சீமக்கருவேலம், எக்ஸாக்ட்லி. இந்த சீமக்கருவேலம் வந்துட்டு எதுக்காக இந்தியாவில் எடுத்துட்டு வந்தாங்க? நம்மளோட நான் நேட்டிவ் ஸ்பீஷிஸ், கரெக்டா? நம்ம ஊர் ஒரு ட்ரீயே கிடையாது. ஆனா எதுக்காக எடுத்துட்டு வந்தாங்க சொல்லுங்க? இந்தியா டெவலப் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக சார். இந்தியா டெவலப் ஆகக்கூடாதுங்கிறதுக்காகவா? எங்க படிச்சீங்க அதை? ஆக்சுவலா இல்ல ஸ்கூல் படிக்கும் போது கேட்டிருக்கோம் சார். ஓகே, சொல்லுங்க தசீன். அப்போ வந்து ம். யாருமே ஏர்ன் பண்ண முடியாதுங்கிறனால ம். அண்ணா அவர்கள் வந்து ஹெலிகாப்டர் வச்சு ஃபுல்லா அது வந்து நிறைய ஆ, கல்டிவேஷன் மாதிரி வெரி பண்ணாங்க. குட். So, அந்த இது வந்து அதனால அந்த வுட்டை வந்து கட் பண்ணி இவங்க வந்து எஸ், அதை ஃபயர்வுட். இந்த மூட்டம் போடுறதுன்னு சொல்லுவாங்க சவுத் சைடில், கரெக்டா? ஃபயர்வுட்டுக்காக இந்த கறி ப்ரொடியூஸ் பண்றதுக்காக. இந்த கர்ணன் படத்துல உங்களுக்கு தனுஷோட அந்த ஃபிளாஷ்பேக் காமிக்கும் போது அவங்க அதை பண்ணிட்டு இருப்பாங்க. இல்லாட்டி ரீசெண்டா இந்த வெந்து தணிந்தது காடு படத்துல கூட அந்த இது காமிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? ஃபயர்வுட்டுக்காக தான் நம்ம இன்ட்ரடியூஸ் பண்றோம் அதை. ஆனா என்ன ஆயிடுச்சு உங்களுக்கு? நெகட்டிவான அவ்வளோ இம்பாக்ட் இன்வேசிவா மாறி நம்ம ஊர் செடிகள் எல்லாத்தையும் அது அழிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்போ ஒரு அந்த இன்ட்ராக்ஷன் நம்மளுக்கு தெரியாம நம்மளால என்ன பண்ண முடியாது? டக்குன்னு ஒரு ஸ்பீஷிஸை பிளைண்டா கொண்டு வந்து இங்க வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண முடியாது. நிறைய ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம அழகழகா இந்த கோல்டு ஃபிஷ் பாக்குறோம் பாருங்க. இந்த கோல்டு ஃபிஷ் எல்லாம் கொண்டு போய் தண்ணியில விட்டுருவாங்க வளர்க்க முடியாம. அது என்ன ஆகும்னா அந்த இடத்துல நல்லா சாப்பிட்டு இனப்பெருக்கம் பண்ணி பெருசு பெருசா வளர ஆரம்பிச்சிடும், இன்வேசிவா மாறிடும். புரியுதுங்களா? அப்போ ஒரு விஷயத்த பண்றதுக்கும் பண்ணாம இருக்கிறதுக்கும் அந்த இன்ட்ராக்ஷனை பத்தி தெரியறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். புரியுதுங்களா? ஸோ அப்போ எப்படி சார் இந்த இன்ட்ராக்ஷனை பத்தி தெரிஞ்சுக்குது? இந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், கரெக்டா? நம்ம ஏசியாட்டிக் சீட்டா ரீஇன்ட்ரடக்ஷன் ப்ராஜெக்ட் அப்படின்னு ஒன்று எடுத்துட்டு வந்தோம். ஓகே, சாரி, ஏசியாட்டிக் சீட்டா கிடையாது. ஏசியாட்டிக் சீட்டா அழிஞ்சிருச்சு உங்களுக்கு இந்தியாவில். சீட்டாவை வந்துட்டு ஆப்பிரிக்காலேருந்து எடுத்துட்டு வந்து இந்த மத்திய பிரதேஷ் காடுகளில் வந்து விடலாம். அது வந்து கிராஸ்லேண்ட்ஸ் தானே அப்படிங்கிற மாதிரி. ஓகே, அப்போ இந்த ரைட் சைடில் பாருங்க ஒரு மீம் வந்தது. அப்போ ப்ராஜெக்ட் சீட்டா லான்ச் பண்ணப்போ இந்த மீம் வந்து போட்டிருந்தாங்க 2022 அந்த டைம்ல. என்னன்னா, சீட்டா உங்களுக்கே தெரியும், இட் இஸ் தி ஃபாஸ்டஸ்ட் லேண்ட் அனிமல் அப்படிங்கிற மாதிரி. கிட்டத்தட்ட 120 km/h ஸ்பீட்ல வந்து ஓடக்கூடியது. ஸோ அதனால தான் ஒரு அடர்ந்த காட்டு பகுதியில் நீங்க சீட்டா பார்க்க முடியாது, கரெக்டா? அதனால வேகமா ஓடணும் அப்படின்னா அடர்ந்த காட்டு பகுதிக்குள்ள அதனால ஓட முடியாது. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு ஒரு கிராஸ்லேண்ட் இருந்துச்சுன்னா சீட்டாவால வேகமா ஓட முடியும். ஆனா நம்ம என்ன பண்ணிருக்கோம், இந்தியாவில் வந்து ஆப்பிரிக்கா அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா வாஸ்ட் கிராஸ்லேண்ட்ஸ் கிடையாது. பட் இருந்தாலும் ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் ப்ராஜெக்டா சீட்டாவை எடுத்துட்டு வந்தோம். இப்போ ரைட் சைட்ல வந்து என்ன ஆஹ், ஒரு மீன் போட்டு கலாய்ச்சிருக்காங்கன்னா, உங்களுக்கு இந்த டைகர், லெப்பர்ட் இந்தியாவில் இருக்கிற பிக் கேட் ஸ்பீஷிஸ், இது ரெண்டும் என்ன சொல்லுதுன்னா சீட்டா கிட்ட, நீ ஓடுறதுக்கு இங்க இடம் கிடையாது பெருசா இந்தியாவில், வேணா ட்ரெட்மில் வாங்கி வச்சிருக்கோம் அதுல வேணா நீ ஓடு அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா சுத்தி பாருங்க எப்படி சித்தரிச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு. இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு, உங்களுக்கு வந்து ரெசிடென்ஷியல் திங்ஸ் இருக்கு, அக்ரிகல்ச்சர் ஃபீல்ட்ஸ் இருக்கு. இது என்ன சிக்னிஃபை பண்ணுதுன்னா இந்த ப்ராஜெக்ட் தேவையில்லாத ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி. இது வந்து என்வாயன்மெண்ட் ஆக்டிவிஸ்ட் அவங்க சொல்றது தான். புரியுதுங்களா? ஏன்னா இடம் ரொம்ப ரொம்ப ஸ்பேஸ் கம்மி. சீட்டா ரீஇன்ட்ரடக்ஷன் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது இட் will லீட் டு ஃபெயிலியர் அப்படிங்கிற மாதிரி. அண்ட் அஃப்கோர்ஸ் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய சீட்டாஸ் உங்களுக்கு செத்து போச்சு இல்லையா, கேள்விப்பட்டிருக்கீங்க. அந்த டைம்ல நம்ம பேர் நம்ம கிட்ட பேரெல்லாம் கேட்டாங்க, மோடி வந்து பேரெல்லாம் கேட்டு வச்சாரு, எல்லாம் ஓகே. ஆனா நிறைய சீட்டா செத்து போச்சு. புரியுதுங்களா? ஈவன் தோ இட் வாஸ் an எக்ஸ்பெரிமெண்டல் ப்ராஜெக்ட், நம்ம அந்த இன்ட்ராக்ஷனை நம்மளால கம்ப்ளீட்டா நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. அதுக்கு இது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள். ஏன் அது இறந்து போச்சு அப்படிங்கிற மாதிரி. அதுவும் கிராஸ்லேண்ட் இதுவும் கிராஸ்லேண்ட், ஏன் வந்து செட் ஆகல அப்படிங்கிற மாதிரி நம்ம இது பண்ண முடியல. புரியுதுங்களா? அப்போ இந்த இன்ட்ராக்ஷனை நம்ம படிக்கணும், கரெக்டா? இந்த இன்ட்ராக்ஷனை படிக்கிறது தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஈகாலஜி அப்படின்னு சொல்லுவோம். கிளியரா பார்த்த வரைக்கும்? எஸ். அப்ப எஸ். இன்ட்ராக்ஷன் ஏன் அப்படின்னு பார்த்தோம், ஏன் படிக்கணும்னு பார்த்தோம். அப்ப அந்த இன்ட்ராக்ஷனை படிக்கக்கூடிய சயின்டிபிக் ஸ்டடியை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஈகாலஜி அப்படின்னு சொல்லுவோம். எஸ், scientific study of interaction between an individual and environment. புரியுதுங்களா? ஆர் within two biotic components in an environment. ஏன்னா environmentன்னு எடுத்துக்கிட்டீங்கனாலே ரெண்டு காம்பனன்ட் தான் உங்களுக்கு. ஓகே, ஒன்று பயோட்டிக், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஏபயோட்டிக். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு புலி ஒரு மானை ஹண்ட் பண்றது பயோட்டிக் இன்ட்ராக்ஷன். பயோட்டிக் இன்ட்ராக்ஷன். ஒரு புலி தண்ணி குடிக்கிறது அப்படிங்கிறது பயோட்டிக் ஏபயோட்டிக் இன்ட்ராக்ஷன். இந்த இன்ட்ராக்ஷனை படிக்கக்கூடிய ஒரு சயின்டிபிக் டிசிப்ளின் தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஈகாலஜி அப்படின்னு சொல்லுவோம். புரியுதுங்களா? ஸோ அப்போ இந்த ஈகாலஜிலேயே டிஃப்ரெண்ட் ஹையரார்கிக்கல் லெவல் நம்ம பார்க்குறோம். புரியுதுங்களா? இந்த இடத்துல இண்டிவிஜுவல் எல்லாம் ஒன்னா சேர்ந்தா பாப்புலேஷன். இந்த இண்டிவிஜுவல் மற்ற ஃபிஷ் ஸ்பீஷீஸ் கூடயும் மற்ற பிளான்ட் ஸ்பீஷீஸ் கூடயும் எல்லாருக்கூடயும் சேர்ந்து இருக்கிறத கம்யூனிட்டி அப்படின்னு சொல்லுவோம். புரியுதுங்களா? அதுக்கப்புறம் வி ஹாவ் ஈகோசிஸ்டம், பயோஸ்பியர்னு இந்த ஹையரார்கி மேலே மேலே அடுத்தடுத்து போயிட்டே இருக்கும். புரியுதுங்களா? இது நெக்ஸ்ட் கிளாஸ்ல வில் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட்.
புரியுதுங்களா? இந்த ஹைரார்கி ஒவ்வொன்றா என்ன அப்படிங்கிற மாதிரி. புரியுதுங்களா? இப்போதைக்கு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இண்டிவிஜுவல் அப்படிங்கிறது ஒரு ஒரு ஸ்பீஷீஸ்ல இருக்க ஒரே ஒரு என்டிட்டி, அதுதான் இண்டிவிஜுவல் அப்படின்னு சொல்லுவோம். பாப்புலேஷன் அப்படிங்கும்போது அதே ஸ்பீஷீஸ்ல இருக்க குரூப் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ். புரியுதுங்களா? ஒரு மான் அப்படிங்கிறது இண்டிவிஜுவல், a குரூப் ஆஃப் டியர் அப்படிங்கிறது பாப்புலேஷன். குரூப் ஆஃப் டியர் இருக்கு, பக்கத்துலேயே குரூப் ஆஃப் ஜீப்ராஸ் இருக்கு அப்படின்னா அது என்னது? கம்யூனிட்டி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். புரியுதுங்களா? இது எல்லாமே சேர்ந்து, புரியுதுங்களா, இந்த இடத்துல குரூப் ஆஃப் ஜீப்ராஸ் நம்ம பேசுறோம், ஜிராஃப் பேசுறோம், டியர் பார்க்குறோம், லயன் பார்க்குறோம். ஓகே, இது எல்லாம் சேர்ந்து இந்த கிராஸ்லேண்ட்ஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணி அங்க இருக்க வாட்டர் பாடிஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணி ஒரு லைஃப், ஒரு ஒரு விஷயத்தை உருவாக்குது இல்லையா? ஒரு ஒரு பபிள் ஆஃப் லைஃப், அதை தான் ஈகோ சிஸ்டம் அப்படின்னு சொல்லும். ஒரு செல்ஃப் சஸ்டெய்னிங் ஃபவுண்டேஷனல் யூனிட், அதை தான் ஈகோ சிஸ்டம் அப்படின்னு சொல்லும். புரியுதுங்களா? பயோஸ்பியரை நான் போக போக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் கிளாஸ்லயே ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. புரியுதுங்களா? இப்போதைக்கு இந்த ஹையரார்கி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஈகாலஜியில். அப்போ இந்த இடத்துல வி ஆர் கெட்டிங் டு நோ டூ இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ். இது நியூஸ்ல வந்திருந்ததுங்க, ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி நியூஸ்ல வந்திருந்தது. ஆர்ட் ஈகாலஜி, சைன் ஈகாலஜி அப்படிங்கிற மாதிரி. புரியுதுங்களா? ஆர்ட் ஈகாலஜி அப்படின்னா ஒரு சிங்கிள் ஸ்பீஷிஸ், ஒரு மான் புல்ல மேயுது அப்படின்னு நம்ம படிக்கிறோம்னு வைங்களேன், அதுதான் ஆர்ட் ஈகாலஜி அப்படின்னு சொல்லுவோம். விச் மீன்ஸ் ஸ்பீஷீஸ் ஈகாலஜி, ஒரே ஒரு ஸ்பீஷீஸை பத்தி படிக்கிறது. அந்த ஸ்பீஷீஸ் எப்படி என்வாயன்மெண்ட் கூட இன்ட்ராக்ட் பண்ணுது, இல்ல அந்த ஸ்பீஷீஸ் எப்படி இன்னொரு ஸ்பீஷீஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணுது அப்படிங்கிறது தான் ஸ்பீஷீஸ் ஈகாலஜி. புரியுதுங்களா? ஸோ பர்டிகுலர் எம்பசிஸ் அப்படிங்கிறது அந்த ஒரு ஸ்பீஷீஸை நோக்கி இருக்கும். இதுதான் ஸ்பீஷீஸ் ஈகாலஜி அப்படின்னு சொல்லுவோம். இதே சைன் ஈகாலஜி அப்படின்னா கம்யூனிட்டி ஈகாலஜி அப்படின்னு சொல்லுவோம். விச் மீன்ஸ் டியர் இருக்கும், ஜீப்ராஸ் இருக்கும், ஜிராஃப் இருக்கும். இவங்க 3 பேத்துக்குள்ள என்ன இன்ட்ராக்ஷன் இருக்கு, இது எப்படி வந்து பாத்தீங்கன்னா மற்ற விஷயங்களை அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு நம்ம படிச்சோம்னா அது பேரு சைன் ஈகாலஜி அப்படின்னு சொல்லுவோம். புரியுதா? ஃபார் எக்ஸாம்பிள், மழை பெஞ்சன்னா இந்த டியர் எப்படி பாதிக்கப்படும், மழை இல்லைன்னா இந்த டியர் எப்படி பாதிக்கப்படும், இஃப் அட் ஆல் கிராசஸ் வந்து சரியா க்ரோ ஆகலைன்னா இந்த டியர் எப்படி பாதிக்கப்படும்னு ஒரே ஸ்பீஷீஸை பத்தி படிக்கிறது ஆர்டிகாலஜி. இதே அந்த என்டையர் கம்யூனிட்டி எப்படி அஃபெக்ட் ஆகும், லெட் அஸ் அஸ்யூம் கிராஸ்லேண்ட்ல வந்துட்டு உங்களுக்கு ஃபயர் வருது, தெரியும் இல்லையா உங்களுக்கு? சாவன்னா கிராஸ்லேண்ட்ஸ் ஃபயர் வந்துகிட்டே இருக்கும். நம்ம டிஸ்கவரி சேனல் எல்லாம் பார்த்துருப்போம். புல்லு வந்து காயும் சம்மர் சீசன்ல, டக்குன்னு வந்து ஃபயர் ஆகும், திரும்ப மழை வரும், புல்லு திரும்ப முளைச்சு வரும் அப்படிங்கிற மாதிரி. அப்போ இந்த இந்த விஷயங்கள்லாம் அந்த கம்யூனிட்டி எப்படி அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு நம்ம வந்துட்டு படிச்சோம்னா அது பேரு சைனிகாலஜி அப்படின்னு சொல்லுவோம். கிளியர் தானே? இது உங்களுக்கு ப்ரிலிம்ஸ்ல கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆர்டிகாலஜினா என்னது, சைனிகாலஜினா என்னது அப்படிங்கிற மாதிரி. கிளியர்? இன்னொரு ஒரு 2 கிளாசிபிகேஷன் கூட நியூஸ்ல வந்திருந்தது, இது கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஷாலோ ஈகாலஜி, டீப் ஈகாலஜி. எஸ், நோ சார். கேள்விப்பட்டதில்லை யாராவது ஒருத்தர்? ஹியூமன் பீயிங்ஸோட தேவைக்காக யூஸ் பண்றது வந்து ஷாலோ எக்காலஜி. வெரி குட், நேச்சரோட இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சு யூஸ் பண்றது வந்து டீப் எக்காலஜி. வெரி குட், வெரி குட். ஆக்சுவலா ஷாலோ அப்படின்னா என்னன்னா, நான் எங்க வீட்டு பக்கத்துல ஒரு காடு இருக்கு, அதை ப்ரொடெக்ட் பண்றேன். ஏன்னா இன்னொரு 10 வருஷம் கழிச்சு அந்த காட்டுல இருந்து மரத்தை வெட்டி தான் நான் என்ன பண்ணிக்க போறேன், எங்க வீட்டுக்கு ஃபர்னிச்சர் செஞ்சு போட போறேன். அப்போ அந்த காட்டை பாதுகாக்கிறது அதோட இன்ஹரண்ட் வேல்யூக்காக கிடையாது, என்னோட தேவைக்காக அப்படின்னு பார்க்கிறது ஷாலோ ஈகாலஜி. புரியுதுங்களா? இல்ல, அந்த காடு தான் வந்துட்டு இந்த என்டையர் ஏர்த்தையே வந்து என்ன பண்ணுது, சஸ்டைனபிளா வச்சிருக்கு. ஃபாரஸ்ட் அவ்வளவு இம்பார்ட்டன்ட். கிளைமேட் அதை தான் ரெகுலேட் பண்ணுது, அதுதான் ஆக்சிஜன் கொடுக்குது, அதுதான் கார்பன் டை ஆக்சைடு உள்ள எடுத்துக்குது. புரியுதுங்களா? நாய்ஸ் பொல்யூஷன் அதை தான் எடுத்துக்குது. அப்படிங்கிற மாதிரி அதோட இன்ஹரண்ட் வேல்யூக்காக அதை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைச்சோன்னு வைங்களேன். இன்ஹரண்ட் வேல்யூனா என்ன சார் சொல்றீங்க அப்படின்னா, பயோடைவர்சிட்டிக்குன்னே சில வேல்யூஸ் இருக்கு. கரெக்டா? இப்போ ஒவ்வொரு பார்ட் ஆஃப் நேச்சருமே ஒவ்வொரு வேலையை பண்ணும். அததான் ஈகோசிஸ்டம் சர்வீசஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஏர் பியூரிஃபிகேஷன் ஆட்டோமேட்டிக்கா நடக்குது. யோசிச்சு பாருங்களேன், ஒரு காலகட்டத்திலலாம் ஏர் பியூரிஃபையர்னு ஒரு அப்ளையன்ஸே கிடையாது. எஸ், மாடர்ன் டேல ஏர் பியூரிஃபையர் ஒன்று வாங்குறோமா? ஒரு நல்ல ஏர் பியூரிஃபையர் சென்னை மாதிரி இல்லை டெல்லி மாதிரி இருக்கிற ஒரு சிட்டியில் ஒரு நல்ல ஏர் பியூரிஃபையர் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 30,000 ரூபா வரும். 10,000 ரூபாய்க்குள்ள இருக்கு, அதை பத்தி நான் பேச விரும்பல. நான் சொல்றது குவாலிட்டியான ஏர் பியூரிஃபையர்ஸ் 30,000க்கு மேல நீங்க என்ன பண்ணணும், வாங்கணும். வருஷம் வருஷம் இதுக்கு ஃபில்டர் மட்டுமே 10,000 ரூபாய்க்கு நீங்க வாங்கி போடணும். அப்ப யோசிச்சு பாருங்க, ஒரு வருஷத்துக்கே நீங்க என்ன பண்றீங்க, கிட்டத்தட்ட 1,50,000 ரூபா காத்தை சுத்தம் பண்றதுக்காக, அதுவும் ஒரு ரூம்ல இருக்க காத்தை சுத்தம் பண்றதுக்காக கொடுக்குறீங்க. ஒரு என்டையர் வீடு எடுத்துக்கிட்டீங்கன்னா எவ்வளவு யோசிச்சு பாருங்க, இல்ல என்டையர் பில்டிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா யோசிச்சு பாருங்க. ஆனா இதை வந்து ஃப்ரீயா ஃபாரஸ்ட் பண்ணிட்டு இருந்தது. கரெக்டா? அதை நம்ம மதிக்கல. அப்போ இது ஒவ்வொன்றுத்துக்கும் மானிட்டரி டர்ம்ஸ் போட்டா எங்க போகும்? கரெக்டா? அப்போ ஒரு ஒரு ஈகோசிஸ்டமோட இன்ஹரண்ட் வேல்யூக்காக அதை நம்ம கன்சர்வ் பண்ணணும்னு நினைக்கிறோம்னா
அதை தான் டீப் இக்காலஜி அப்படின்னு சொல்லுவோம். இல்ல மனிதனோட தேவைக்காக தான் இதெல்லாம் இருக்கு, அதுக்காக அதை நம்ம கன்சர்வ் பண்ணணும்னு நினைக்கிறோம்னா அதுதான் ஷாலோ இக்காலஜி அப்படின்னு சொல்லுவோம். எஸ், கிளியர் தானே? டன். ஏதாவது டவுட் இருக்கா பார்த்த வரைக்கும்? ஓகே, வெரி குட். டன். ஸோ அப்படியே ஒரு ஃப்ளோவில் போயிட்டு இருக்கோம். எதுவும் டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. நெக்ஸ்ட் கான்செப்ட் அப்படிங்கிறது ஹேபிட்டேட். ஸோ இந்த ஹேபிட்டேட்டுக்கும் என்வாயன்மெண்ட்டுக்கும் என்னங்க டிஃப்ரென்ஸு? இங்கே நான் என்ன இப்போ டெஃபினேஷன் எழுதியிருக்கேன்? த ஃபிசிக்கல் என்வாயன்மெண்ட் இன் விச் an ஆர்கானிசம் லிவ்ஸ். கரெக்ட். இதுலயே என்வாயன்மெண்ட் வருது. இந்த ஹேபிட்டேட்டுக்கும் என்வாயன்மெண்ட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் சொல்லுங்க. எனிஒன்? டெய்லியும் பேப்பரில் பார்ப்போம், என்வாயன்மெண்ட் நியூஸ் வரும் முதல்ல ஹேபிட்டேட் ஹேபிட்டேட் ஹேபிட்டேட்னு. வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஹேபிட்டேட் அண்ட் என்வாயன்மெண்ட்? ஹேபிட்டேட் மீன்ஸ் பர்டிகுலர் ஏரியாவில் சேம் கைண்ட் ஆஃப் ஸ்பீஷீஸ் லிவ். ஓகே, சிமிலர் கைண்ட், சிமிலர் பிஹேவியர் அந்த மாதிரி. ஓகே, ரொம்ப க்ளோஸாக சொல்லியிருக்கீங்க. ஒரு 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 பேசிக்காக ஒரு எக்ஸாம்பிள் கொடுங்களேன், எல்லாத்துக்கும் புரியுற மாதிரி. எப்படி சொல்லுவீங்க? ஒரு அனலாஜி. நான் ஒரு அனலாஜி வச்சிருக்கேன், அதனால தான் கேட்குறேன். இப்போ இந்த இடத்துல யோசிச்சு பாருங்க. ஒரு பெரிய அபார்ட்மெண்ட் இருக்கு, கரெக்டா? இந்த அபார்ட்மெண்ட்ல எல்லா இடத்துலையும் நீங்க போயிருக்க போறது கிடையாது. ஓகே, அதுல ஒரே ஒரு ஃபிளாட் தான் உங்களோடது, அதுதான் உங்களோட ஹேபிட்டேட். புரியுதுங்களா? ஆனால் அந்த என்டையர் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது என்னது? இட் இஸ் யுவர் என்வாயன்மெண்ட். புரியுதா? நம்ம இங்கே இருக்கோம் அப்படின்னா ஆப்வியஸ்லி இப்போ சென்னையில் இருக்கீங்க, சென்னையில் ஏதோ ஒரு ஏரியாவில் இருப்பீங்க. அந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டுக்குள்ளே தான் இருப்பீங்க. இமீடியட்லி உங்களோட அடிப்படை தேவைகள் அந்த வீட்டுக்குள்ளேயே முடிஞ்சிடும். கரெக்டாக? வைஃபை இருக்குது, ஓகே, சாப்பாடு இருக்குது, ஓகே, வாட்டர் இருக்குது, அவ்வளோதான். அதுதான் உங்கள் ஹேபிட்டேட். இந்த இடத்துல எனக்கு எனக்கு தேவையான கிளைமேட்டிக் கண்டிஷன், ஏசி இருக்குது, எல்லாம் இருக்குது, இது என்னோட ஹேபிட்டேட் அப்படின்னு சொல்லி முடிச்சிடலாம். புரியுதுங்களா? சாப்பிட்றதுக்காக இங்கேருந்து நீங்கள் ராஜஸ்தான் போய் அங்கே ஒரு ஹோட்டலில் சாப்பிடணும்னு அவசியம் கிடையாது. பட் ராஜஸ்தான் வில் பி யுவர் என்வாயன்மெண்ட், உங்களை சுற்றி இருக்கிற என்வாயன்மெண்ட். புரியுதுங்களா? ராஜஸ்தானில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குது, ஒரு ஆட்டம் பாம்பை போடுறாங்கன்னா அது வந்து இங்கே இம்பாக்ட் பண்ண தான் போகுது. ஏன்னா என்வாயன்மெண்ட்டில் நடக்கிற விஷயங்களும் உங்களை உங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண தான் போகுது. ஆனால் ஹேபிட்டேட் அப்படிங்கிறது யுவர் இமீடியட் என்வாயன்மெண்ட், உங்களை சுற்றி இருக்கிற ஃபிசிக்கல் என்வாயன்மெண்ட். அங்கே தான் நீங்கள் வந்து யூ வில் பி லிவிங். புரியுதுங்களா? ஸோ இதை தான் நம்ம ஹேபிட்டேட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த அனலாஜி கிளியர் கட்டாக உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன், இல்லையா? ஸோ இப்போ இந்த ஒரு ஃப்ளாட் அப்படிங்கிறது உங்களோட ஹேபிட்டேட். இந்த இடத்துல தான் யூஆர் கோயிங் டு லிவ். இந்த இடத்துல உங்களுக்கு தேவையானது எல்லாமே கிடைக்குது, கரெக்டா? ஆனால் இந்த என்டையர் அபார்ட்மெண்ட் அப்படிங்கிறது இட் இஸ் கோயிங் டு பி என்வாயன்மெண்ட். இங்கே நடக்கிற எல்லா விஷயங்களும் உங்களை பாதிக்கும். பட் இங்கே தான் நீங்கள் இருக்கீங்க, அதை தான் நம்ம ஹேபிட்டேட் அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் டிஃப்ரென்ஸ் ஆக்சுவலாக ஹேபிட்டேட். அப்போ இந்த ஹேபிட்டேட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஃபேக்டர்ஸ்னால ஃபார்ம் ஆகக்கூடியது. ஹேபிட்டேட் நம்ம டிஃப்ரெண்ட் டைப்பாக நம்ம கிளாஸிஃபை பண்ணிப்போம், கரெக்டா? ஸோ அப்போ இங்கே ஏற்கனவே நம்ம பார்த்தது தான் வாட்டர், ஃபுட்டு, ஷெல்டர், அந்த லார்ஜர் என்வாயன்மெண்ட். இந்த 4 விஷயங்கள் அந்த ஹேபிட்டேட்ல கிடைச்சிட்டாலே அந்த ஆர்கானிசம் அங்கே த்ரைவ் ஆக ஆரம்பிச்சிடும். புரியுதுங்களா? இப்போ சிங்கத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ்லேண்ட்ஸ் தேவைப்படும், எஸ். ரெண்டாவது ஃபுட்டு தேவைப்படும், வாட்டர் தேவைப்படும், அது இருக்கிறதுக்கு ஒரு ஷெல்டர் தேவைப்படும். இது இருந்தால் இந்த சிங்கத்தோட பாப்புலேஷன் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகும், கரெக்டா? ஸோ ஹேபிட்டாட்டுக்கும் என்வாயன்மெண்ட்டுக்கும் ஒரு சின்ன லைன் ஆஃப் டிஃபரன்ஸ் தான். ஓகே, ஒரு டிஃபைன்டு பிளேஸை தான் நம்ம ஹேபிட்டாட் அப்படின்னு சொல்லுவோம். என்வாயன்மெண்ட் அப்படிங்கிறது நிறைய ஹேபிட்டாட்ஸை உள்ளடக்கியது. ஏர்த் அஸ் என்வாயன்மெண்ட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கேயே டெசர்ட்ல இருக்க ஹேபிட்டாட் இருக்கு, மெரைன் ஹேபிட்டாட் இருக்கு, லேக் ஹேபிட்டாட் இருக்கு, பாண்ட் இருக்கு உங்களுக்கு, அதுக்கப்புறம் துந்த்ரா இருக்கு, டைகா இருக்கு, டிராபிக்கல் ரெயின் ஃபாரஸ்ட் இருக்கு. நம்ம நீல்கிரி சைடில் போனீங்கன்னா ஷோலா ஃபாரஸ்ட் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, ஷோலா கிராஸ்லேண்ட், அது இருக்கு. எத்தனையோ விதமான ஹேபிட்டாட்டை உள்ளடக்கியது தான் நம்மளோட என்டையர் எர்த் அப்படிங்கிறது. ஸோ என்வாயன்மெண்ட் இஸ் அ கலெக்ஷன் ஆஃப் ஹேபிட்டாட். புரியுதுங்களா? ஸோ இந்த செகண்ட் லைன் நான் என்ன மீன் பண்றேன்? ஹேபிட்டாட் ஆல்வேஸ் ஹாஸ் அ லைஃப், என்வாயன்மெண்ட் டஸ் நாட் நெசசரிலி ஹேவ் லைஃப். அப்படின்னா how will you explain with an example? என்வாயன்மெண்ட்ல எப்பவுமே லைஃப் இருக்கணும்னு அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கேன். எனி எக்ஸாம்பிள் சொல்லுங்க. என்வாயன்மெண்ட்ல எப்பவுமே லைஃப் இருக்கணுங்கிற நெசசிட்டி கிடையாது. என்வாயன்மெண்ட்ல எங்க லைஃப் இல்ல? ரொம்ப யோசிக்கிறீங்க ஆக்சுவலி. சொல்லுங்க, என்வாயன்மெண்ட்ல எங்க லைஃப் இல்ல? மூணுல லைஃப் இருக்காங்க. என்வாயன்மெண்ட் கம்ப்ரைசஸ் ஆஃப் போத் லிவிங் அண்ட் நான் லிவிங் திங்ஸ், அது ஓகே. ஆனா என்வாயன்மெண்ட்ல லிவிங் திங்ஸ் இல்லாத இடங்களும் இருக்கு.
அண்டார்டிகால லைஃப் இருக்கா? சின்ன சின்ன மைக்ரோபியல்ஸ் அதெல்லாம் விட்டுருங்க. அதெல்லாம் வந்து சஸ்பெண்டட் அனிமேஷன்ல இருக்கும். சில டைம் வந்து தே வில் நாட் பி ஆக்டிவ் அட் ஆல். அதை நம்ம வந்து ஒரு ப்ராப்பர் லைஃப் ஃபார்ம்னு எடுத்துக்க முடியாது. இந்த மை ஆல்கே மாதிரி இருக்கிறது, பாக்டீரியா மாதிரி இருக்கிறது, அதெல்லாமே. அண்டார்டிகால லைஃப் இருக்காது. மூன்ல லைஃப் இருக்கா? மார்ஸ், எர்த், சாரி மார்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூட்டோ, அங்கெல்லாம் லைஃப் இருக்கா? கிடையாது இல்லையா? அது என்வாயன்மெண்ட் தான் நம்மளுக்கு. எர்த் மட்டும் என்வாயன்மெண்ட்டை நினச்சிக்காதீங்க. புரியுதுங்களா? நம்மளை சுற்றி இருக்கிறது எல்லாமே என்வாயன்மெண்ட் அப்படிங்கும்போது சன், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூட்டோ, மார்ஸ், ஜூபிட்டர் எல்லாமே என்வாயன்மெண்ட் தான். அங்கெல்லாம் லைஃப் கிடையாது இல்லையா? அப்போ என்னைக்குமே ஒரு என்வாயன்மெண்ட்ல லைஃப் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. பட் இட் வில் பி ஒரு என்வாயன்மெண்ட், நான் லிவிங் காம்பனன்ட் இருக்கு. கரெக்டா? ஆனால் ஹேபிட்டாட் அப்படிங்கிறதே நம்ம எப்படி நீங்க படிக்கிறீங்க நியூஸ் பேப்பர்ல? டைகரோட ஹேபிட்டாட், ஓகே, கேமலோட ஹேபிட்டாட், கரெக்டா? அதுக்கப்புறம் வந்து நீலக்குறிஞ்சியோட ஹேபிட்டாட், 12 வருஷத்துக்கு ஒரு டைம் பூக்கும் வெஸ்டர்ன் கேட்ஸ்ல, நீலக்குறிஞ்சியோட ஹேபிட்டாட். அப்போ ஒரு லிவிங் திங்கை வச்சு தான் அந்த ஹேபிட்டாட்டையே நீங்க மென்ஷன் பண்றீங்க. அப்போ எப்பவுமே ஹேபிட்டாட்ல என்ன இருக்கும்? லைஃப் அப்படிங்கிறது நம்ம என்ன பண்ண முடியும்? பார்க்க முடியும். புரியுதுங்களா? பட் அல்டிமேட்லி இந்த ஹேபிட்டாட்டை கவர்ன் பண்றது என்வாயன்மெண்ட் தான். கரெக்டா? இப்போ லெட்டஸ் அஸ்யூம் நீங்க சத்தியமங்கலம் டைகர் ரிசர்வ்னு எடுத்துக்கிறீங்கன்னா, இங்க எப்ப மழை வரும் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. அது என்வாயன்மெண்ட் தான் கவர் பண்ணும். கரெக்டா? சவுத் வெஸ்ட் மான்சூன் எங்க இருந்து ஆரம்பிக்குது? அரேபியன் சீல இருந்து ஆரம்பிக்குது. ஆனா சத்தியமங்கலம் டைகர் ரிசர்வ்ல இருக்க ஒரு டைகருக்கு அரேபியன் சீ மேல கண்ட்ரோல் கிடையாது. இமீடியட்லி இந்த சத்தியமங்கலம் டைகர் ரிசர்வ் தான் அதோட ஹேபிட்டட். ஆனா அரேபியன் சீல இருந்து வர மான்சூன் விண்ட்ஸ் தான் உங்களுக்கு என்ன பண்ணுது? அந்த இடத்துல மழையை வந்துட்டு பெய்ய வைக்குது. கரெக்டா? ஸோ அப்போ என்வாயன்மெண்ட் வந்து ஒரு ஹேபிட்டோட ப்ராப்பர்ட்டிஸை கவர்ன் பண்ணும். ஆனா ஹேபிட்டாட் என்ன பண்ணாது? லார்ஜர் என்வாயன்மெண்ட்ல பெரிய இம்பாக்டை ஏற்படுத்தாது. புரியுதுங்களா? ஒரு சின்ன ஹேபிட்டாட் அப்படிங்கிறது பெரிய இம்பாக்டை ஏற்படுத்தாது பெரிய என்வாயன்மெண்ட்ல. புரியுதுங்களா? இதுதான் இந்த கான்செப்சுவல் கிளாரிட்டி அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். ஏன்னா இந்த வருஷம் கொஞ்சம் கான்செப்ட்ஸ்ல யூபிஎஸ்சி ஃபோக்கஸ் பண்ணியிருந்தாங்க. லாஸ்ட் இயர் ரொம்ப ஃபேக்சுவலாக இருந்தது என்வாயன்மெண்ட். இந்த வருஷம் கான்செப்ட்ஸை ஃபோக்கஸ் பண்ணியிருந்தாங்க. அப்போ இந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்மளுக்கு தெரியணும். ஸோ தட் அங்கே உங்களுக்கு தடுமாற்றம் அப்படிங்கிறது கம்மியாகும். ஏன்னா ஆல்ரெடி ரொம்ப டென்ஷனில் இருப்போம் ப்ரிலிம்ஸில். அங்கே போய் நீங்கள் இதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது. எஸ், ஓகே. அண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹேபிட்டட், இதை வந்து நான் ஈகோசிஸ்டம் டைப்ஸ், ஹேபிட்டட் டைப்ஸ் ரெண்டுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும். இதை நம்ம அங்கே போகும்போது அப்படி அப்படியே கவர் பண்ணிட்டு போவோம் நெக்ஸ்ட் சாப்டர்ஸில். ரொம்ப டீட்டெயிலாக இருக்கும் ஆக்சுவலி. டைப்ஸ் ஆஃப் ஹேபிட் எக்கோசிஸ்டம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அளவுக்கு வந்து அவ்வளோ எக்ஸ்டென்சிவாக யாருமே கவர் பண்ண மாட்டாங்க. நம்ம அங்கங்கே கவர் பண்ணுறதோட சரி, அந்தந்த இடத்துல என்ன பண்ணிடுவோம்னா கன்வென்ஷன்ஸுமே முடிச்சிடும். இப்போ அக்வாட்டிக் ஹேபிட்டாட் இங்கே இருக்கா? மெரைன் எக்கோசிஸ்டமில் நம்ம என்ன ஜென்ரலாக படிப்போம்? வில் பி டிஸ்கஸிங் கோரல் ரீஃப். நீங்கள் ஜென்ரலாக கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் இது இல்லாமல் ஐ வில் பி டீச்சிங் கெல்ப் ஃபாரஸ்ட், சீகிராஸ் எக்கோசிஸ்டம், ஆயிஸ்டர் ரீஃப், ரீஃப் எக்கோசிஸ்டம். இது எல்லாமே கோரல் ரீஃப் இல்லாமல் இன்னொரு ரீஃப் இருக்கு. புரியுதுங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சீவீட் எக்கோசிஸ்டம். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்ப்போம். அப்போ ஒரு மாதிரி ரொம்ப கிளியராக உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ அக்வாட்டிக்ல உங்களுக்கு தெரியும் ரெண்டு இருக்கும். ஒன்று ஃப்ரெஷ் வாட்டர், இன்னொன்று மெரைன். ஃப்ரெஷ் வாட்டர்ல ரிவர், லேக், பாண்ட், அதுக்கப்புறம் இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்க ஒரு இது இருக்கு, வெட்லேண்ட். அது எல்லாமே வில் பி டிஸ்கஸிங். கரெக்டா? இதே டெரஸ்ட்ரியல் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம லோவர் லேட்டிடியூட்ஸ்லேருந்து வருவோமே, துந்திராலேருந்து ஆரம்பிச்சு அடுத்து கோனிஃபரஸ் ஃபாரஸ்ட், டைகா, அதுக்கப்புறம் டெம்பரேட், அதுக்கப்புறம் டிராபிக்கல், இந்த மாதிரி எல்லா எக்கோசிஸ்டம்ஸுமே வில் பி சி. புரியுதுங்களா? பட் இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா மைக்ரோ அண்ட் மேக்ரோ ஹேபிட்டாட் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு பெரிய ஃபாரஸ்ட், இந்த இடத்துல ஒரு எலிஃபென்ட் இருக்கு அப்படின்னா திஸ் இஸ் கோயிங் டு பி a மேக்ரோ ஹேபிட்டட். ஆனா இந்த ஃபாரஸ்ட்ல நீங்க என்ன பண்றீங்கன்னா ஒரே ஒரு மரத்தை வந்து எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மரத்துக்குள்ள ஒரு உட்பெக்கர் இருக்கும். அந்த உட்பெக்கருக்கு அந்த மரம் அப்படிங்கிறது என்னது? மைக்ரோ ஹேபிட்டட். ஆனா லெட் அஸ் அஸ்யூம் இந்த எலிஃபென்ட் வந்துட்டு இந்த மரத்தை இடிச்சு கீழே சாய்க்குது அப்படின்னா இந்த மைக்ரோ ஹேபிட்டட் என்ன ஆகும்? அஃபெக்ட் ஆக தான் செய்யும். ஸோ மேக்ரோ ஹேபிட்டட் அப்படிங்கிறது மைக்ரோ ஹேபிட்டட்டை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண தான் செய்யும். இந்த இன்ட்ராக்ஷன்ஸ் எல்லாமே இருந்துகிட்டே தான் இருக்கும். எஸ், கிளியரா? ஹேபிட்டட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்த வரைக்கும் இந்த டவுட் இல்லை இல்லைங்க? ஹேபிட்டட், அதுக்கு முன்னாடி ஈகாலஜி, அதுக்கு முன்னாடி என்வாயன்மெண்ட், எல்லாமே ஒரு ஃப்ளோரில் தானே போயிட்டு இருக்கோம். எஸ், பார்க்கலாமா அடுத்து? சூப்பர். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். புரியுதுங்களா? நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது புரியல சார். அப்போ புரியல 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 அப்படின்னுவாங்க. ஒரு பாண்ட் எக்கோ சிஸ்டம் எடுத்திருக்கேன். இந்த பாண்ட் எக்கோ சிஸ்டம்ல நீங்க எத்தனை வகையான உயிரினங்களை இங்கே பார்க்க முடியுது? கரெக்டா? தவளை இருக்கு, வாத்து இருக்கு,
டிராகன் ஃப்ளை இருக்கு. டிராகன் ஃப்ளையோ டாம்சல் ஃப்ளை ஏதோ ஒன்று. அதுக்கப்புறம் சில இந்த தாமரை மாதிரி ஏதோ ஒன்று இருக்கு. அப்புறம் கிராசஸ் இருக்கு, மரம் இருக்கு, எல்லாமே. கரெக்டா? நம்ம என்ன இப்போ படிச்சோம்னா, ஒரு இண்டிவிஜுவலுக்கு தேவையான விஷயம் என்னது? ஃபுட்டு, வாட்டர், ஷெல்டர், மெயினா. இது அந்த ஹேபிட்டாட்ல இருந்து கிடைக்குது. கரெக்டா? அப்போ இதுக்கும் அதே தான் தேவை, இந்த டக்குக்கும் அதே தான் தேவை, இந்த டிராகன் ஃப்ளைக்கும் அதே தான் தேவை. ஒரே ஹேபிட்டாட்ல இருந்து ஃபுட்டு, வாட்டர், ஷெல்டர். ஏன் இது மூணு அடிச்சுக்க மாட்டேங்குது? எப்படி ஒரே இடத்துல இருக்கு இந்த ஹேபிட்டாட்ல? ஃபுட்டு, வாட்டர், ஷெல்டர் இந்த ஹேபிட்டாட் ப்ரொவைட் பண்ணுது. கரெக்டா? இஃப் அட் ஆல் நான் ஒரு இது கேட்குறேன் பாருங்களேன். இப்போ யூபிஎஸ்சி நம்ம சிவில் சர்வீஸ் எக்ஸாமே எடுத்துப்போம். நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க. ஓகே, 1000 போஸ்ட் இருக்கு. 1000 பேர் அப்ளை பண்ணுறாங்க. என்ன ஆகும்? 1000 பேர் பிலிம்ஸ் எழுதுறாங்க. அதே 1000 பேர் தான் மெயின்ஸ் எழுதுவாங்க. அதே 1000 பேர் என்ன பண்ணிடுவாங்க? அப்பாயிண்ட் ஆகிடுவாங்க. கரெக்டா? எப்போ காம்படிஷன் ஒரு விஷயம் வருது? அந்த 1000 அப்படிங்கிற ஒரு நம்பர் தாண்டும் போது தானே. அப்போ இந்த இடத்துல என்ன ஆகுது? இருக்கிற வேகன்சி அப்படிங்கிறது பத்தலை. கரெக்டா? அதே மாதிரி தான் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுட்டு, வாட்டர், ஷெல்டர் இது மூணுமே அன்லிமிட்டடாக இருக்கிற வரைக்கும் எவ்வளோ நம்பர் ஆஃப் ஸ்பீஷிஸ் வேணாலும் இது என்ன பண்ணலாம்? சப்போர்ட் பண்ணலாம். எப்போ இது வந்துட்டு லிமிட்டட் ஆகுது, இல்லை ரிசோர்ஸ் இவ்வளோ தான் இருக்குது அப்படின்னு ஆகுதோ, அப்போ என்ன ஆகும்னா இவங்க 3 பேருக்குள்ளேயும் காம்படிஷன் வரும். புரியுதா? இதுதான் பேசிக்கான அண்டர்ஸ்டாண்டிங். பட் இதுக்கு முன்னாடி நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னா, ஒரு ஹேபிட்டாட்ல எப்படி பல வகையான அனிமல்ஸை நம்ம பார்க்க முடியுது, எப்படி இது சாத்தியப்படுது அப்படிங்கிறது தான். இப்போ டெசர்ட் எடுத்துக்கோங்க. டெசர்ட்ல இவ்வளோ நம்பர் ஆஃப் ஸ்பீஷிஸை நம்ம பார்க்குறோம். எல்லாமே வேற வேற ஸ்பீஷிஸ் தானே. ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ஒரு ரோல் இருக்கு, ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு ஒரு தேவைகள் அப்படிங்கிறது இருக்கு. எப்படி ஒரு ஒரே ஹேபிட்டாட்ல இவ்வளோ ஸ்பீஷிஸ் வந்து சப்போர்ட் பண்ண முடியுது? அடாப்டபிலிட்டி இருக்கு. எஸ். புரியுதுங்களா? இதுக்கு தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, தெர் இஸ் அ கான்செப்ட் நோன் அஸ் எக்காலஜிக்கல் நீஷே அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, சில பேர் நீஷ் அப்படின்னு சொல்லுவாங்க, நீஷே. ஓகே, ரெண்டுமே ஒன்று தான். ஓகே, இந்த இடத்துல யோசிச்சு பாருங்களேன். சரி, இந்த இடத்துல சார் நீங்க சொல்றது ஒரு லாஜிக் இருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டிராகன் ஃப்ளையும் இந்த வா என்ன சொல்றது தவளையும் இந்த டக்கும் மூணு ஒரே இதை சாப்பிட்றது கிடையாது சார். அப்போ 3 பேத்துக்கும் காம்படிஷன் வராது, பிரச்சனை கிடையாது. மூணுமே வேற வேற ஸ்பீஷீஸ் அப்படின்னு சொல்லிடலாம். தவளை வேற, டிராகன் ஃப்ளை வேற, ஒரு இன்செக்ட். அதுக்கப்புறம் டக் அப்படிங்கிறது ஒரு பேர்டு. மூணுமே வேற வேற கேட்டகரியில வர்றது, பிரச்சனை வராது அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே எடுத்து பாருங்க, எல்லாமே பேர்டு தானே ஆக்சுவலா. எல்லாத்துக்குமே பீக் இருக்கா? அப்ப ஏன் இங்க சண்டை வர மாட்டேங்குது? இந்த டயக்ராம் பார்த்து சொல்லுங்க. எப்படி வந்து several organisms they are present in the same habitat without fighting? போட்டோ பார்த்து சொல்லுங்க. அப்பதான் உங்களுக்கு புரிஞ்சுன்னு எடுத்துப்பேன். நீட்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட். எக்ஸாக்ட்லி. நீட்ஸ் டிஃப்ரெண்ட். வேற என்ன நீங்க டிஃப்ரெண்டா பாக்குறீங்க? டிஃப்ரெண்ட் ஃபுட்ஸ். வெரி குட். வேற போட்டோவை பார்த்தாலே எங்க தெரியுது? என்ன தெரியுது? தனித்தனி போட்டோ கிடையாது, இது ஒரே போட்டோ தனித்தனியா பிரிச்சிருக்கும். அதுல இருந்து என்ன தெரியுது உங்களுக்கு? எல்லாமே வேற வேற லொகேஷன்ல இருக்கு. புரியுதுங்களா? பீக்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட். அதுவும் ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் தான். புரியுதுங்களா? இப்போ அவங்க சொல்ற மாதிரி அந்த பறவையோட சாப்பாட்டு பழக்கத்துக்கு ஏத்த மாதிரி அதோட பீக்ஸ் அப்படிங்கிறது வடிவமைக்கப்பட்டிருக்கு எவல்யூஷன்ல. புரியுதுங்களா? இதெல்லாம் எப்படி நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது தட் திஸ் கான்செப்ட் எக்ஸ்பிளைன் திஸ். புரியுதுங்களா? இக்காலஜிக்கல் நீஷே என்ன சொல்லுது அப்படின்னா, ஒவ்வொரு ஸ்பீஷீஸுக்குமே ஒரு பொசிஷன், ஒரு ரோல் அப்படிங்கிறது இந்த இக்கோசிஸ்டம்ல இருக்கும், ஒரு ஹேபிட்டாட்ல இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. இந்த இடத்துல எடுத்துக்கோங்க. பேரட் என்ன சாப்பிடும்? இந்த இடத்துல இட் வில் ஹாவ் த ஃப்ரூட்ஸ். கரெக்டா? ஹனிபி என்ன சாப்பிடும்? ஃப்ளவர்ல இருக்க நெக்டார். எஸ். இதே ஸ்குரில் நட்ஸ். கரெக்டா? அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்கலாம்னா, ஸ்குரில் வந்து பாட்டம் லேயர்ல இருக்கும், ஹனிபி அப்படியே மேலாப்ல இருக்கும். இந்த பேரட் அப்படிங்கிறத உள்ள போய் இருக்கும், ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டுட்டு இருக்கும். ஏதாவது இடத்துல ஓவர்லேப் நடக்குதா? இல்ல இல்லையா? இதை தான் வந்துட்டு இந்த நேச்சரோட அந்த பேலன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். புரியுதுங்களா? இந்த கான்செப்டை தான் எக்காலஜிக்கல் நீஷி அப்படின்னு சொல்லுவோம். ஒவ்வொரு ஸ்பீஷீஸ்க்குமே அடிப்படையா அதுக்குன்னு ஒரு ரோல் இருக்கு. புரியுதுங்களா? அந்த ரோல், அதுக்கப்புறம் அதுக்குன்னு ஒரு பொசிஷன் இருக்கு இந்த ஈகோசிஸ்டம்ல. எப்போ இப்போ லெட்டர்ஸ் அஸ்யூம் பேரட் இருக்கு, இதே மாதிரி லெட்டர்ஸ் இன்னொரு ஒரு பறவை வருது, இன்னொரு ஒரு பேர்டு வருதுன்னு வச்சுப்போம், அதுவும் ஃப்ரூட்ஸ் தான் சாப்பிடும் அப்படின்னா அப்போ காம்படிஷன் வரும்.
புரியுதுங்களா? ஸோ இப்படி தான் எவல்யூஷன் அப்படிங்கிறது ஸ்பீஷியேஷனை டிரைவ் பண்ணியிருக்கு. இவ்வளோ நம்பர் ஆஃப் ஸ்பீஷீஸ் இருக்குன்னு நம்ம பேசுகிறோம் இல்லையா? எப்படி இதெல்லாம் இவால்வ் ஆச்சு அப்படின்னா ஆப்வியஸ்லி காம்படிஷன் வந்திருக்கும். அப்போ என்ன ஆகும்னா ஒரு ஸ்பீஷீஸ் சரிப்பா நான் காலையில் சாப்பிட்டுக்கிறேன் நீ நைட்டு சாப்பிடு அப்படின்னு புரிஞ்சுக்கும். அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் கைட்டுன்னு ஒன்று கேள்விப்பட்டிருக்கீங்களா? கைட் காலையில் இருக்க பேர்ட் ஆஃப் ப்ரே ஹண்ட் பண்ணி தான் சாப்பிடும். ஈகிள் எடுத்துக்கோங்க காலையில் தான் ஹண்ட் பண்ணும். அப்போ அவளும் காலையிலேயே இருந்திருந்தனா ஈகிளுக்கும் அவளுக்கும் பிரச்சனை வந்திருக்கும். அப்போ அவள் என்ன பண்ணுது உங்களுக்கு எவல்யூஷன்ல? சரி நீ காலையில் இது பண்ணிக்கோ நான் வேற டைம்ல நான் என்ன பண்றேன் ஐ வில் ஹண்ட் த ஃபுட் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அப்போ அவுல் அப்படிங்கிறது நைட் டைம். அப்போ ரெண்டு பேரோட ரோல் வேறுபடுது, ரெண்டு பேரோட பொசிஷன் வித் ரெஸ்பெக்ட் டு டைமிங்ஸ் அப்படிங்கிறது வேறுபடுது. இந்த கான்செப்டை தான் எக்காலஜிக்கல் நீஷே அப்படின்னு சொல்லுவோம். புரியுதுங்களா? இப்போ இந்த இடத்துல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பாருங்களேன். இந்த இடத்துல ஒரு டங் பீட்டில் இருக்கு. இந்த டங் பீட்டில் பார்த்துருப்பீங்க நீங்க எல்லாருமே. ஓகே, இந்த டங் பீட்டிலோட வேலை என்னன்னு நினைக்கிறீங்க? அவ்வளோ ஒரு பக்காவான சென்சரி ஒரு ஒரு சென்சரி மெக்கானிசம் இந்த பீட்டிலுக்கு இருக்கும். டங் போட்டவனே வித்தின் மினிட்ஸ் இதுக்கு தெரிஞ்சிடும். எல்லா டங் பீட்டிலும் ஒன்றா போகும். இது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த டங்கை உருட்டிட்டு போகுது இல்லையா, இதோட பாடி வெயிட்டை விட கொஞ்சம் இதாக இருக்கும். இந்த டங்கை உருட்டிட்டு போய் ஒரு குழி இது பண்ணி வச்சிருக்கும். இந்த குழியில் இந்த டங்கை வந்து என்ன பண்ணிடும்னா பிளேஸ் பண்ணிடும். பிளேஸ் பண்ணிட்டு இந்த டங் மேலே வந்துட்டு இதோட எக்ஸை லே பண்ணிட்டு மூடிட்டு வந்துடும் அப்படி. ஓகே, அப்போ இந்த எக்ஸ்ல இருந்து ஹேட்ச் ஆகும் இல்லையா இதோட லார்வா, இது டங்கை சாப்பிட்டு திரும்ப ஒரு டங் பீட்டில் வெளியே வரும். எஸ், இதனால என்வாயன்மெண்ட்டுக்கு என்ன நன்மைன்னு நினைக்கிறீங்க? இந்த டங் பீட்டில்னால என்வாயன்மெண்ட்டுக்கு என்ன பாசிட்டிவ்ஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்க? நான் என்ன பண்ணுதுன்னு உங்களுக்கு சொல்லிட்டேன். இதை பார்த்துருக்கீங்க தானே? கண்டிப்பா எல்லாருமே பார்த்துருப்பீங்க இதை டிவியில, இந்த டங் பீட்டில். இந்த ஒரு விஷயம் நடக்கிறனால நீங்க காமன் சென்சிக்கலா சொல்லுங்க, நான் வந்து இதெல்லாம் கேட்கல. சொல்லுங்க பிரியங்கா. டீகம்போசிஷனுக்கு ஹெல்ப் பண்றேன். வெரி குட், டீகம்போசிஷன், வேஸ்ட் கிளியர் ஆகும். வெரி குட். ஓகே, இன்னொன்னு அந்த நியூட்ரியன்ஸை கொண்டு போய் சேர்க்குது இல்லையா மண்ணுக்கடியில, திரும்ப மண் உங்களுக்கு ஃபர்டைல் ஆகுது இல்ல, திரும்ப அந்த கிராசஸ் முளைக்கிறதுக்கு அதுதானே காரணமாவே இருக்குது. கரெக்டா? இதுதான் அதோட ஃபங்க்ஷனல் ரோல். அந்த நேச்சர், அந்த என்வாயன்மெண்ட்ல, அந்த ஹேபிட்டாட்ல. புரியுதுங்களா? அதுக்கப்புறம் அதோட பொசிஷன் என்னது? மண்ணுக்குள்ள. கரெக்டா? இதே வேலையை ஒருத்தர் பண்றாரு இல்லையா, ஏர்த்வாம் நம்ம ஊர்ல. அவர் என்ன பண்ணுவாரு? மண்ணுக்கு வெளியில வரவே மாட்டார். அப்ப ரெண்டு பேரும் பாத்துக்கிறதே கிடையாது பெருசா. அதனால ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க, அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா ரெண்டு பேருமே என்ன பண்றாங்க உங்களுக்கு, வெளியில இருந்தாங்களோ இல்ல ரெண்டு பேருமே மண்ணுக்குள்ள இருந்தாங்கன்னா பிரச்சனை வரும். கரெக்ட் தானே நான் சொல்றது? ஸோ இதை தான் நம்ம இங்கே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் வாட் வி ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் இஸ், எப்படி ஒரு ஹேபிட்டாட்ல நிறைய நம்பர் ஆஃப் ஸ்பீஷிஸ் இருக்குன்னா அந்த ஹேபிட்டாட் எல்லாத்துக்குமே காமனா இருக்கு. அதை தான் காமனாலிட்டி ஆஃப் ஹேபிட்டாட் அப்படின்னு சொல்லுவோம். புரியுதுங்களா? அப்போ இந்த ஹேபிட்டாட் காமனா இருக்கிறதுக்கு காரணம் இந்த ஒவ்வொரு ஸ்பீஷிஸ்க்கும் ஒரு ரோல் வேறுபடுது, இந்த ஒவ்வொரு ஸ்பீஷிஸோட பொசிஷன் வேறுபடுது, இந்த ஒவ்வொரு ஸ்பீஷிஸோட தேவைகள், நீட்ஸ், ஃபுட் ஹேபிட்ஸ், அதோட பிஹேவியர் எல்லாமே வேறுபடுது. அதனால ஒன்னோட ஒன்று என்ன ஆயிக்கிறது கிடையாது, கிராஸ் ஆகிறது கிடையாது. அது எப்படி சார் எடுத்தவனே வேறுபடும் கேட்டீங்கன்னா, அப்படியெல்லாம் எடுத்தவனையில அது நடக்க கிடையாது. மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் எவல்யூஷன்ல ஒவ்வொரு ஸ்பீஷிஸும் இன்னொரு ஸ்பீஷிஸ்க்கு ஏற்ற மாதிரி என்ன ஆயிருக்கு, அடாப்ட் ஆயிருக்கு. கிங்ஃபிஷருக்கு ஏன் வந்து அவ்வளோ நீளமான பீக்ஸ் இருக்குங்கிறதுக்கும், உட்பெக்கருக்கு எப்படி அவ்வளோ ஷார்ப்பா ஸ்ட்ராங்கா வந்து பீக்ஸ் இருக்கு அப்படிங்கிறதுக்கும் தேர் இஸ் அ ரீசன். புரியுதுங்களா? ஒரு காலகட்டத்தில் பறவைகள்னு மட்டும்தான் இருந்திருக்கும். அப்புறம் எல்லா பறவைகளும் ஒரே இடத்துல இருந்திருந்தா ஒரே ஃபுட் சோர்ஸ் காம்படிஷன் வந்திருக்கும். அதுல இருந்து ஒவ்வொரு பறவை என்ன இருந்திருக்கணும், வேற வேற ஸ்பீஷிஸா பிரிஞ்சு இருந்திருக்கணும். புரியுதுங்களா? அப்ப ஈக்காலஜிக்கல் நீஷேன்னு ஒரு விஷயம் இருக்கிறனால தான் உங்களுக்கு என்ன இருக்கு, ஸ்பீஷியேஷன் அப்படின்னு ஒரு விஷயமே நடந்திருக்கு. அடுத்தடுத்து வேற வேற ஆர்கானிசம் அப்படிங்கிறது இவால்வ் ஆயிருக்கு. புரியுதுங்களா? ஸோ அப்போ ஒவ்வொரு ஆர்கானிசமுக்கும் ஃபுட் ஹேபிட்ஸ் வேறுபடும், ரீப்ரொடக்டிவ் ஹேபிட்ஸ் வேறுபடும். இது எல்லாத்தையும் தான் நம்ம நீஷேன்னு தனித்தனியாக சொல்லுவோம். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எக்காலஜிக்கல் நீஷே வந்து ஒரு ஆர்கானிசமோட ஃபங்க்ஷனல் ரோல் அப்படின்னு ஓவராலாக பேசுறது. இப்போ அதோட ஃபுட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபுட் நீஷே, ரீப்ரொடக்டிவ் நீஷே, ஓகே, அதுக்கப்புறம் ஸ்பேஷியல் நீஷே அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். ஸ்பேஷியல் நீஷேனா என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சீட்டானால கிராஸ்லேண்டில் மட்டும்தான் இருக்க முடியும், டைகர்னால அடர்ந்த காடுகளில் மட்டும்தான் இருக்க முடியும்னு ஜாகிரபியை வச்சு பேசுகிறோம் இல்லையா, அந்த ஏரியாவை வச்சு, அதுதான் ஸ்பேஷியல் நீஷே அப்படின்னு சொல்லுவோம். கிளியர்? நீஷே அப்படிங்கிறது. அப்போ இந்த நீஷே எப்படி ஃபார்ம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏபயாட்டிக் எலிமெண்ட்ஸ். ஓகே, எப்பவுமே ஒரு இண்டிவிஜுவலை வந்து அந்த என்வாயன்மெண்ட்டுக்கு வந்து கோப் அப் பண்ண வைக்கிறது எது,
கிளைமேட்டிக் கண்டிஷன் ஒரு பனிக்கரடிக்கு அவ்வளோ அடர்ந்த ஒரு ஃபர் இருக்கிறதுக்கும் நம்ம ஊர்ல இருக்க கரடிக்கு அவ்வளோ அடர்ந்த ஃபர்ரெல்லாம் இருக்காது. ஏன்னா அங்க கிளைமேட் அப்படிங்கிறது ஹார்ஷா இருக்கும், கோல்டா இருக்கும். அதனால அதுக்கு ஊர்ல இருக்க கரடிக்கு அது தேவை கிடையாது. கரெக்டா? அப்போ கிளைமேட் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும், சாயில் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும், ஃபுட் ஹேபிட்ஸ் எல்லாமே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். இதுக்கேத்த மாதிரி ஒவ்வொரு ஸ்பீஷீஸ்க்குமே ஒவ்வொரு நீஷே அப்படிங்கிறது இருக்கும். புரியுதா நான் சொல்றது? அப்போ இப்ப பாருங்க, இந்த ரெண்டு இதுதான் நான் உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் பண்ணி காமிக்க விரும்புனது. ரெண்டு பேருமே நீங்க சொல்ற மாதிரி டீகம்போசர் தான், மண்புழுவும் டீகம்போசர் தான், ஆனா டங் பீட்டலும் டீகம்போசர் தான். ஆனா ரெண்டு பேரும் வேற வேற இடத்துல இருக்கிறனால ரெண்டு பேரும் சந்திக்கிறது கிடையாது பெருசா. ஆனா அவங்க வேலையை பண்ணிட்டு இருக்காங்க. புரியுதா? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட், எக்காலஜிக்கல் நீஷே அப்படிங்கிறது. ஓகே, ஸோ இது எக்காலஜிக்கல் நீஷையை வச்சு ரெண்டு வகையா ஸ்பீஷீஸை நம்ம பிரிக்கலாம். ஓகே, சில ஸ்பீஷீஸ்க்கு வந்து அஹ், இந்த இடத்துல மட்டும்தான் நான் இருப்பேன், இதை மட்டும்தான் சாப்பிடுவேன் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க இல்லையா? ஜென்ரலி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டோட ஃபர்ஸ்ட் பாண்ட்ஸ் ரொம்ப அடம் பிடிப்பாங்க, ரொம்ப செல்லம் வீட்டில் எல்லாமே. கரெக்டா? ஸோ ஜஸ்ட் ஐம் ஜோக்கிங். ஸ்பெஷலிஸ்ட் ஸ்பீஷீஸ் அப்படின்னு சொல்லும் அந்த மாதிரி இருக்கவங்கள. என்னன்னா, இப்போ கோலாபியர் எங்க பார்க்கலாம்? ஆஸ்திரேலியாவில் மட்டும்தான் பார்க்க முடியும். என்ன சாப்பிடும்? யூக்காலிப்டஸ் லீவ்ஸ் மட்டும்தான் சாப்பிடும். நீங்க வேற நல்ல நியூட்ரிஷஸா எடுத்துட்டு போய் ஒரு இலத்துல கொடுத்தீங்கன்னா கூட சாப்பிடாது, கையே வைக்காது. ஆனா யூக்காலிப்டஸ் சாப்பிடும். யூக்காலிப்டஸ்ல என்ன இருக்கும் யோசிச்சு பாருங்க. எவ்வளோ நம்ம யூஸ் பண்ற யூக்காலிப்டஸ் தைலம்லாம் ஒண்ணுமே கிடையாது, கான்சென்ட்ரேஷன் ரொம்ப ரொம்ப கம்மி. ஊட்டி எல்லாம் போனீங்கன்னா அந்த கான்சென்ட்ரேட்டட் வச்சிருப்பாங்க. நம்ம அதை வந்து தொட்டோம் அப்படின்னா ஸ்கின் பேர்ன் ஆயிடும், அந்த அளவுக்கு கான்சென்ட்ரேட்டடா இருக்கும். ஆனா யூக்காலிப்டஸ் சாப்பிட்ற ஒரு ஸ்பீஷிஸ் இருக்கு, அதை மட்டும் தான் சாப்பிடும். அப்போ இதோட ஃபுட் நீஷே அப்படிங்கிறது என்னது? ரொம்ப ரொம்ப நேரம். புரியுதுங்களா? இப்போ நீஷேவை ஒரு கிராஃபா போட்டுக்கிட்டோம்னா இந்த ஸ்பெஷலிஸ்ட் ஸ்பீஷிஸ் இப்படி இருக்கும், விச் மீன்ஸ் அதோட தேவைகள் அப்படிங்கிறது ரொம்ப நேரோவா இருக்கும். இந்த ஆஸ்திரேலியால இருந்து வெளியில எடுத்துட்டு போய் வேற எங்கேயாவது வச்சீங்கன்னா இந்த ஸ்பீஷிஸ்னால சர்வைவ் ஆக முடியாது. இதே பாண்டா எடுத்துக்கங்க, பேம்பு மட்டும்தான் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும். பேம்புல நியூட்ரிஷனே கிடையாது, அதனால அதிகமா சாப்பிட்டு எப்ப பார்த்தாலும் சாப்பிட்டுட்டே இருக்கும். பாண்டா பார்த்துருக்கீங்களா? என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா எப்படி இதுக்கு வயிற்றுல இவ்வளவு இடம் இருக்குன்னு? ஓகே, ஏன்னா பேம்புல நியூட்ரிஷன் ரொம்ப கம்மி. அவ்வளோ சாப்பிட்டாதான் அதனால கொஞ்சமாவது எனர்ஜி எடுத்துக்க முடியும் பேம்புல இருந்து. புரியுதுங்களா? எங்க பார்க்கலாம்? சைனால. வேற எங்கேயாவது கிடையாது. இதுதான் ஸ்பெஷலிஸ்ட் ஸ்பீஷீஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஒரு பர்டிகுலர் நீஷே பர்டிகுலர் என்வரான்மெண்ட்ல மட்டும் தான் அதனால இருக்க முடியும், வெளியே போனீங்கன்னா இருக்காது. ஓகே, இதுக்கு அப்படியே ஆப்போசிட் தான் ஜெனரல் ஸ்பீஷீஸ். நான் மனுஷனை போட்டிருக்கேன், நீங்க டாக் எடுத்துக்கலாம். ஒரு டாக் நீங்க எங்க வேணாலும் கொண்டு போய் விட்டு பாருங்க, அது பாட்டுக்கு சர்வே ஆகிக்கும். அதோட நீஷே அப்படிங்கிறது ரொம்ப ஜெனரலிஸ்டிக்கா இருக்கும். புரியுதுங்களா? ஸ்பெஷலிஸ்ட் ஸ்பீஷீஸ்ல இருக்க பெரிய நெகட்டிவ் என்னன்னா, சின்ன என்வாயன்மெண்டல் சேஞ்ச் வந்தா கூட அதனால என்ன பண்ண முடியாது, தாக்கு பிடிக்க முடியாது. ஓகே, அதுக்கு நிறைய எக்ஸாம்பிள் இருக்கு. நீ உங்க சைட்ல நிறைய எக்ஸாம்பிள் இருக்கா ஸ்பெஷலிஸ்ட்டுக்கு? நான் வந்து கோலாபியர் சொல்லிட்டேன், பாண்டா சொல்லிட்டேன். நம்ம ஊர்ல ஸ்னோ லெப்பர்ட் இருக்கு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஹிமாலயாஸ்ல மட்டும்தான் பார்க்க முடியும், அதுவுமே ஸ்பெஷலிஸ்ட் ஸ்பீஷீஸ் மட்டும்தான். ஓகே, நீல்கிரி தார் ஸ்பெஷலிஸ்ட் ஸ்பீஷீஸ் தான், வெஸ்டர்ன் காட்ஸ்ல மட்டும்தான் பார்க்க முடியும். ஓகே, ஆனா ஜென்ரல் ஸ்பீஷீஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா டாக், க்ரோ, அப்புறம் மவுஸ், எங்க விட்டீங்கனாலும் எல்லாத்தையுமே டார்ச்சர் பண்ணும். அவங்க தான் ஜெனரல் ஸ்பீஷீஸ். ரொம்ப அடாப்டபிளா இருப்போம், ரொம்ப ரெசிலியண்டா இருப்போம். என்ன சேஞ்ச் வந்தாலும் நம்மளால என்ன பண்ணிக்க முடியும், நம்மளையே நாம அடாப்ட் பண்ணிக்க முடியும். இவங்கள தான் வந்துட்டு ஜெனரல் ஸ்பீஷீஸ் அப்படின்னு சொல்லுவோம். எஸ், சரி, ஓகே சார். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நீஷே இருக்குன்னு சொல்றீங்க, இது ஓவர்லாப்பே ஆகாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஓவர்லாப் ஆகும். புரியுதுங்களா? வித்தின் ஒரு ஸ்பீஷீஸ்குள்ளேயே நீஷே அப்படிங்கிறது ஓவர்லாப் ஆகலாம். ஓகே, நீங்க பார்த்துருப்பீங்க, இந்த அனிமல் பிளானட்ல வந்துட்டு கஷ்டப்பட்டு லெப்பர்டு போய் என்ன பண்ணும், ஒரு மானை அடிச்சு வச்சிருக்கும். டக்குன்னு ஏதோ ஒரு கேப்ல இருந்து சிங்கம் என்ன பண்ணும், ஓடி வந்தோம். ஓடி வந்து இந்த லெப்பர்டு கிட்ட இருந்து அதை பிடுங்கிட்டு போயிடும். அப்ப இந்த இடத்துல பிரச்சனையே என்னது உங்களுக்கு? அந்த இடத்துல நீஷே ஓவர்லாப் ஆகுது. ஏன்னா லெப்பர்டோட ஃபுட் நீஷேவும் உங்களுக்கு என்ன ஆகுது, அந்த மான் தான். மா அந்த மானை தான் லயனும் ஹண்ட் பண்ணுது. அதனால இந்த இடத்துல காம்படிஷன் வருது. புரியுதுங்களா? அதனால லெப்பர்டு என்ன பண்ணுன்னு பார்த்துருக்கீங்களா? ஆப்பிரிக்கா சாவனா கிராஸ்லேண்ட்ஸ்ல யாராவது சொல்ல முடியுமா? லெப்பர்ட் என்ன பண்ணுன்னு பார்த்துருக்கீங்களா வேட்டையாடினதுக்கு அப்புறம்? மரத்து மேல எடுத்துட்டு போய் மரத்து மேல சாப்பிடும். எடுத்துட்டு போயிட்டு, எஸ். எடுத்துட்டு போய் சாப்பிடும். லயன்னால அது பண்ண முடியாது. புரியுதுங்களா? லெப்பர்டுக்கு இருக்க ஒரு பெரிய அபிலிட்டி கிராஸ்லேண்ட்ஸ்ல என்னன்னா, அதை விட 1.5 மடங்கு வெயிட்டை அதனால தூக்கிட்டு மரத்து மேல ஏறி கொண்டு போய் வச்சு சாப்பிட முடியும். இது டக்குன்னு இவால்வ் ஆயிருக்கும்னு நினைக்கிறீங்களா? கிடையாது. இந்த மாதிரி ஒரு
10,000 டைம் 1,00,000 டைம் லயன் பிடுங்கிட்டு போயிட்டு இருந்ததுன்னா லெப்பர்டே என்ன பண்ணியிருக்கோம், இதுக்கு ஏதாவது வழி பார்க்கணுமேன்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு ஒரு 10,000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு லெப்பர்டு மரம் ஏற ட்ரை பண்ணியிருந்திருக்கும். அப்படியே ஏறி 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 அது என்ன பண்ணிருக்கும், அதோட ஜா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் லெப்பர்டோட, கவ்விட்டு அப்படியே மரத்து மேலே ஏறிட்டு போகும் அவ்வளோ பெரிய வெயிட் தூக்கிட்டு. ஓகே, சிங்கத்துக்கிட்ட மாட்டக்கூடாது, லெப்பர்டு மரத்து மேலே ஏறிக்கும். சீட்டா என்ன பண்ணுது, எவ்வளோ ஸ்பீடாக ஓடுது யோசிச்சு பாருங்க, 120 km/h. அது ஒரு இது இருக்கா, கரெக்டா? அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு என்ன ஆகுது, எல்லாமே அதுக்கேற்ற மாதிரி வடிவமைக்கப்பட்டிருக்கு. புரியுதுங்களா? அப்போ ஓவர்லேப் ஆஃப் நீஷே இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். நீஷே அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே ஓவர்லேப் ஆக தான் செய்யும். அப்போ ஓவர்லேப் ஆனால் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா இட் வில் ரிசல்ட் இன் காம்படிஷன். ஓகே, இங்கே தான் வி ஹவ் டு அண்டர்ஸ்டாண்ட் எ பிரின்சிபல் நோன் as பிரின்சிபல் ஆஃப் காம்படிட்டிவ் எக்ஸ்க்ளூஷன். இதுதான் இப்போ தான் நம்ம சப்ஜெக்ட்குள்ளேயே போகிறோம் ஆக்சுவலாக. இதெல்லாம் தான் கொஞ்சம் என்வாயன்மெண்ட்டில் ஹை லெவல் திங்ஸ். என்வாயன்மெண்ட் ரொம்ப ஈஸி சப்ஜெக்ட்டுங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் கரெக்டாக லிசன் பண்ணி கரெக்டாக ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும், போயிட்டே இருக்கலாம். ரொம்பலாம் இது பண்ணணும்னு அவசியமே கிடையாது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் ஆஃப் காம்படிட்டிவ் எக்ஸ்க்ளூஷன். இதை வந்து ஜென்ரலாக என்ன சொல்லுவாங்கன்னா காஸ் லா அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம படித்த காஸ் லா வேற, சயின்ஸில் அது வேற. இது வந்து இட் வாஸ் கிவன் பை ஜார்ஜி காஸ்னு ஒருத்தர், ஒரு ரஷ்யன் எக்காலஜிஸ்ட் கொடுத்துருப்பாரு. ஓகே, இவர் என்ன சொல்லுவார்னா, எப்போ ரெண்டு ஸ்பீஷீஸ் அப்படிங்கிறது ஒரே ரிசோர்ஸ்க்காக வந்து காம்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கோ ஏதாவது ஒரு ஸ்பீஷீஸ் எலிமினேட் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி. ஓகே, அந்த ரெண்டு ஸ்பீஷீஸ் அப்படிங்கும் போது இந்த இடத்துல நான் ரெண்டுமே ஒரே ஸ்பீஷீஸ் போட்டிருக்கேன், கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. ஜென்ரலாக சொல்கிறேன், லெட் அஸ் அஸ்யூம் லயன், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டைகர்னு எடுத்து, லயன் டைகர் இங்கே எங்கேயுமே கிடையாது, லெப்பர்ட் எடுத்துப்போம். லயன் லெப்பர்ட் ஒரே இதுங்கும் போது லெட் அஸ் அஸ்யூம் டியர். ஓகே, இது எப்போ காம்படிஷனுக்கு போகும், எப்போ ரெண்டு பேத்துக்கும் காம்படிஷன் இருக்காதுன்னு நீங்களே சொல்லுங்க. லயன் வேற ஸ்பீஷீஸ், டியர் வேற லெப்பர்ட் வேற ஸ்பீஷீஸ். ஓகே, நான் என்ன சொல்றேன்னா ஒரே ரிசோர்ஸ்க்காக ரெண்டு ஸ்பீஷீஸ் காம்பீட் பண்ணுது. ஓகே, எப்போ இந்த காம்படிஷன் அப்படிங்கிறது அதிகமாகும், எப்போ காம்படிஷன் இருக்காது சொல்லுங்க. எஸ் சொல்லலாம். லயனுக்கும் லெப்பர்டுக்கும் எப்பங்க காம்படிஷன் இருக்காது, டியரை தான் ஹண்ட் பண்றாங்க, ஆனா எப்போ காம்படிஷன் இருக்காது? ரெண்டுமே வேற வேற பிளேசஸ் ஆர் அந்த ரெண்டு பேரும் என்விரான்மெண்ட் மாறும். எஸ், ஓகே, லார்ஜ் நம்பர் ஆஃப் டியர்ஸ் ஆர் பிரசன்ட், வெரி குட். எப்போ டியரோட பாப்புலேஷன் ரொம்ப அதிகமாக இருக்கோ ரெண்டு பேருக்கும் பிரச்சனையே இருக்காது, கரெக்டா? எப்போ டியரோட பாப்புலேஷன் வந்து கொஞ்சம் கம்மியாகுதோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக ரெண்டு பேருக்கும் பிரச்சனை வர ஆரம்பிக்கும். இதை காஸ் வந்து எவ்வளோ அழகாக சொல்கிறாரு அப்படின்னா, அதோட டெஃபினேஷனே எப்படின்னா, when two species compete for the same லிமிட்டெட் ரிசோர்ஸ் அப்படின்னு சொல்றாரு. இதுதான் இம்பார்ட்டன்ட். சேம் ரிசோர்ஸ் அப்படின்னா பிரச்சனை கிடையாது. ரிசோர்ஸ் அவைலபிலிட்டி இன்ஃபினிட்டியா இருக்கும்போது யாருக்குமே காம்படிஷன் வரப்போறது கிடையாது. ஆனா நம்ம ஏர்த்ல எந்த ரிசோர்ஸுமே இன்ஃபினிட்டி கிடையாது. எவ்ரி ரிசோர்ஸ் இஸ் லிமிட்டெட். அதனால தான் பிரச்சனை. புரியுதுங்களா? அப்போ சேம் லிமிட்டெட் ரிசோர்ஸ்க்கு வந்து ரெண்டு ஸ்பீஷீஸ் வந்து என்ன பண்ண முடியாது, காம்பீட் பண்ணிட்டே இருக்க முடியாது. ஒரு கட்டத்துக்கு மேல ஒரு ஸ்பீஷீஸ் என்ன ஆயிடும், எலிமினேட் ஆயிடும். அப்படிங்கிறதா பிரின்சிபல் ஆஃப் காம்படிட்டிவ் எக்ஸ்க்ளூஷன். புரியுதுங்களா? அப்போ இந்த பிரின்சிபல் ஆஃப் காம்படிட்டிவ் எக்ஸ்க்ளூஷன்ல இவர் சொல்றது என்னன்னா, ஒரே ரிசோர்ஸ்க்கு ரொம்ப நாள் நீங்க ரெண்டு பேர் சண்டை போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா யாராவது ஒருத்தர் என்ன பண்ணிடுவீங்க, வெளியே போயிருவீங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ இவர் வந்துட்டு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் கண்டக்ட் பண்ணியிருப்பார். புரியுதுங்களா? பாக்டீரியா வச்சு, ரெண்டு பாக்டீரியா வச்சு என்ன பண்ணுவாருன்னா, தனித்தனியா ஒரு அந்த லேப்ல க்ரோ பண்ணுவார். ரெண்டுத்துக்கும் தனியா ஃபுட்டு கொடுத்து க்ரோ பண்ணிருக்கும் போது ஃபுட்டு தனித்தனியா கொடுத்துட்டு இருப்பாரு, பிரச்சனை இருக்காது. ஆனா ரெண்டுத்தையும் ஒரே இடத்துல வச்சு க்ரோ பண்ணும்போது என்ன ஆகும்னா, பாராமீஷியம் ஆரிலியா ஒரு பாக்டீரியா பேர், இன்னொரு பாக்டீரியா பேர் பாராமீஷியன் ஆடாட்டம் அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அவசியம் கிடையாது, நான் ஒரு இன்ட்ரெஸ்ட்காக சொல்றேன், ஒரு கியூரியாசிட்டிக்காக. அப்போ இந்த பாராமீஷியம் ஆரிலியா என்ன பண்ணிடும் அப்படின்னா, இட் வில் அவுட் க்ரோ காடாட்டமை ஃபுல்லாக அழிச்சிட்டு இது க்ரோ ஆக ஆரம்பிச்சிடும். புரியுதுங்களா? ஏன்னா ஒரே ரிசோர்ஸ். தனித்தனியாக க்ரோ பண்ணும்போது ரெண்டும் ஹெல்த்தியாக தான் இருந்தது. ஆனால் ஒன்றா வச்சு க்ரோ பண்ணும்போது ஒன்று இன்னொன்று என்ன பண்ணிடுச்சு, எலிமினேட் பண்ணிடுச்சு. புரியுதுங்களா? ஸோ அப்போ ஏன் இந்த மாதிரி நடக்குதுன்னு அவர் சொல்றாருன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரிசோர்ஸ் லிமிட்டடாக இருக்கும். ரெண்டாவது எஃபிஷியன்சி, எந்த அளவுக்கு யார் வந்து எஃபிஷியண்டாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு. லெப்பர்ட் எவ்வளோ எஃபிஷியண்டாக ஹண்ட் பண்ணுது, டைகர் எவ்வளோ எஃபிஷியண்டாக ஹண்ட் பண்ணுது, எல்லாமே மாறும்ல. லயன் எவ்வளோ எஃபிஷியண்டாக ஹண்ட் பண்ணுதுன்னு. ஆக்சுவலி சீட்டா லெப்பர்டை கம்பேர் பண்ணும்போது டைகர் லயன் வந்துட்டு இன்எஃபிஷியன்ட் ஹண்டர்ஸ். அப்போ அட்வான்டேஜ் அவங்களுக்கு இருக்கும். இது ரெண்டு. மூணாவது, எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்காலஜிக்கல் ப்ரெஷர் இருக்கு.
சுற்றி இருக்கிற விஷயங்கள் டியரோட பாப்புலேஷன்லேருந்து ஆரம்பிச்சு டியர் எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கக்னைஸ் பண்ணிக்குதுன்னு. நம்ம பாட்டுக்கு போய் கிராஸ்லேண்ட்ஸில் இருக்கிற அந்த கிராஸஸ் எல்லாத்தையும் வெட்டிட்டு வந்துட்டோம்னு வைங்களேன், இந்த புலி சாரி இந்த லெப்பர்ட்னாலேயோ சீட்டானாலேயோ மறைஞ்சு ஹண்ட் பண்ண முடியாது. அது ஒரு எக்காலஜிக்கல் ப்ரெஷர் தானே, கரெக்ட் தானே? இதனால உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா காம்படிஷன்னால எக்ஸ்க்ளூஷன் நடக்குது அப்படின்னு சொல்றது தான் காஸ்லா. ரொம்ப இம்பார்ட்டன்ட், புரிதுங்களா? அப்ப இந்த காம்படிஷன் எப்படியெல்லாம் இருக்கலாம் அப்படின்னு பேசும்போது அவரே என்ன சொல்றாரு அப்படின்னா காம்படிஷன் அப்படின்னா இந்த காஸ் லா. ஓகே, காம்படிஷன் இன்ட்ரா ஸ்பெசிஃபிக்கா இருக்கலாம். சாரி, இன்ட்ரா ஸ்பெசிஃபிக் காம்படிஷன். இன்ட்ரா ஸ்பெசிஃபிக் அப்படின்னா வித்தின் த ஸ்பீஷீஸ். முன்னாடி பார்த்தோம் இல்லையா, இது இன்ட்ரா ஸ்பெசிஃபிக். ரெண்டு கங்காரும் ஃபைட் பண்ணுது. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லயன் இருக்கு, ஒரு ஹைனா இருக்கு. இவங்க ரெண்டு பேரும் காம்பீட் பண்றது இன்டர் ஸ்பெசிஃபிக் காம்படிஷன் அப்படின்னு சொல்லுவோம். ரெண்டு ஸ்பீஷீஸ்க்கு நடுவில் உங்களுக்கு என்ன ஆகுது, காம்படிஷன் நடக்குது. ரெண்டுமே வேற வேற, புரியுதுங்களா? இன்னொன்று எக்ஸ்ப்ளாய்டேட்டிவ் காம்படிஷன் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸ்ப்ளாய்டேட்டிவ் காம்படிஷன் அப்படின்னா ஒரு ஸ்பீஷீஸ் ரிசோர்ஸஸை பெட்டரா எஃபிஷியண்டா இன்னும் என்ன பண்ணுது, யூஸ் பண்ணுது, இன்னொரு ஸ்பீஷீஸ்னால முடியறது இல்லை. இப்போ கம்பூசியா ஃபிஷ் பார்த்தோம் இல்லையா, கம்பூசியா ஃபிஷ் வேகமாக க்ரோ ஆச்சு, வேகமாக ஃபுட் எடுத்துச்சு, அதனால அவுட் கம்பீட் பண்ணிடுச்சு. மற்ற நேட்டிவ் ஸ்பீஷீஸ்னால அதை பண்ண முடியல. இது பேர் வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா எக்ஸ்ப்ளாய்டேட்டிவ் காம்படிஷன் அப்படின்னு சொல்லுவோம், புரியுதுங்களா? பட் ஆனாலும் இந்த இந்த கான்செப்டுக்கு ரெலவென்ஸ் இருந்தாலும் மாடர்ன் டேல இதை கம்ப்ளீட்டா நம்ம வந்து உண்மைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அந்தந்த இதுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ணிக்கோன்னா ஒவ்வொரு ஸ்பீஷீஸும் அடாப்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஆப்வியஸ்லி காம்படிஷன் வந்தா ரெண்டு பேரும் வெளியே போயிடுவோம், இல்லை யாராவது ஒருத்தர் வெளியே போயிடுவோம் தெரிஞ்சிடும். அதனால என்ன பண்ணும்னா ஒவ்வொரு ஸ்பீஷீஸும் என்ன பண்ணும்னா இந்த மாதிரி நான் இந்த இடத்த மட்டும் ஆக்கியபை பண்ணிக்கிறேன்னு, இது இது வந்து இந்த இடத்துல, இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல, இந்த மாதிரி பிரிச்சுக்க ஆரம்பிச்சதுங்க. இது பேர் தான் என்ன சொல்லுவோம்னா ரிசோர்ஸ் பார்ட்டிஷனிங் அப்படின்னு சொல்லுவோம், ஆர்எல்ஸ் நோன் ஆஸ் நீஷே பார்ட்டிஷனிங். புரியுதா அது? ஓகே, அப்போ இருக்கிற ரிசோர்ஸை நமக்குள்ள நம்ம என்ன பண்ணிக்கோம், பங்கு போட்டு பிரிச்சுப்போன்னு சொல்லிட்டு ஸ்பீஷீஸ் கோஎக்ஸிஸ்ட் ஆக ஆரம்பிச்சது எவல்யூஷன்ல. ஓகே, டைரக்டான காம்படிஷனை அவாய்ட் பண்ணுவோம், எக்ஸ்க்ளூஷனை அவாய்ட் பண்ணுவோம்னு சொல்லிட்டு இது பேர் தான் ரிசோர்ஸ் பார்ட்டிஷனிங் அப்படின்னு சொல்லுவோம். இது ரெண்டுமே ஒண்ணா சேர்ந்து வர்றது, புரியுதுங்களா? சி, ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்னா ஹேபிட்டட். ஹேபிட்டட் ஏன் காமனா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்பீஷீஸ்க்கும் ஒவ்வொரு ரோல் இருக்கு. அதனால இது வந்து என்ன ஆக மாட்டேங்குது, பெருசா ஓவர்லேப் ஆகலைன்னு சொல்லிட்டு. ஆனா சில இடங்கள்ல ஓவர்லேப் ஆகுதுன்னு பார்த்தோம். ஓவர்லேப் ஆகிறதுக்கான பிரின்சிபல் தான் பிரின்சிபல் ஆஃப் காம்படிட்டிவ் எக்ஸ்க்ளூஷன். ஓவர்லேப் ஆச்சுனாலே இட் வில் லீட் டு காம்படிஷன், யாராவது ஒருத்தர் எலிமினேட் ஆயிடுவாங்கன்னு. ஆனா இதுக்கப்புறம் வர டெவலப்மெண்ட்ஸ் என்ன சொல்லுதுன்னா எப்பவுமே எலிமினேட் ஆகணுங்கிற அவசியம் கிடையாது. ஸ்பீஷீஸ் அதுங்களுக்குள்ளேயே என்ன பண்ண ஆரம்பிச்சிருச்சு, அண்டர்ஸ்டாண்டிங் எவல்யூஷன்ல வந்து கோ எக்ஸிஸ்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம பார்த்தோம் இல்லையா, இட் இஸ் நத்திங் பட் கிளியர் கேஸ் ஆஃப் எவல்யூஷன். ஓகே, ஸோ த்ரூ மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் எவல்யூஷன் இந்த ஒவ்வொரு ஸ்பீஷீஸ் என்ன பண்ணுதுன்னா என்னோட ஃபுட் ஹேபிட்ஸை நான் இங்கே வச்சுக்கிறேன், இந்த இடத்துல நான் இருக்கேன், இல்லை இந்த டைம்ல நான் ஹண்ட் பண்றேன் அப்படின்னு அதுங்களுக்கு அதுக்கான பொசிஷனை தேர்ந்தெடுத்துச்சுங்க. அதுக்கான இருக்கிற அந்த லிமிட்டட் ரிசோர்ஸை அது பாட்டுக்கு என்ன பண்ணிருச்சு, இட் ஸ்டார்டட் டு டிவைட். ஓகே, இந்த கான்செப்ட் பேர் தான் நீஷே பார்ட்டிஷனிங் அப்படின்னு சொல்றோம், அப்படி இல்லைன்னா ரிசோர்ஸ் பார்ட்டிஷனிங் அப்படின்னு சொல்றோம். புரியுதா? ரிசோர்ஸ் பார்ட்டிஷனிங் இருந்துச்சு அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்கா கோஎக்ஸிஸ்டன்ஸ் இருக்கும். ரெண்டாவது, நம்பர் ஆஃப் ஸ்பீஷீஸ் அதிகமாகும். நம்பர் ஆஃப் ஸ்பீஷீஸ் அதிகமாச்சுன்னா ஒரு எக்கோசிஸ்டம்ல ஸ்டெபிலிட்டி அப்படிங்கிறது உங்களுக்கு என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா இருக்கும். புரியுதா? கிளியர் பார்த்த வரைக்கும்? எஸ், ஓகே. Done. So we discussed about environment components. காம்பனன்ட்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரல், மேன்மேட், ஹியூமன் பார்த்தோம். அதுக்கப்புறம் ஃபிசிக்கல், கெமிக்கல், பயாலஜிக்கல் பார்த்தோம், கரெக்டா? அப்புறம் இண்டிவிஜுவல் அண்ட் என்வாயன்மெண்ட் பார்த்தோம். அதுலேருந்து நம்ம டிரைவ் பண்ணது தான் தெர் வில் பி இன்ட்ராக்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் ஈகாலஜின்னு ஒரு விஷயம் பார்த்தோம். ஈகாலஜி அப்படிங்கிறது தான் ஸ்டடி ஆஃப் திஸ் இன்ட்ராக்ஷன் அப்படின்னு பார்த்தோம். ஈகாலஜிலேயே கிளாசிஃபிகேஷன் ரெண்டு பார்த்தோம். ஒன்றில் வந்து ஆர்டிகாலஜி, சைனிகாலஜி, இன்னொன்றில் வந்து டீப் ஈகாலஜி, ஷாலோ ஈகாலஜி பார்த்தோம், கரெக்டா? ஸோ ஈகாலஜி பார்த்துட்டு முடிச்சதுக்கப்புறம் வி டாக்ட் அபவுட் ஹேபிட்டாட். எஸ்,
அண்ட் ஹேபிட்டாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வி ஸ்போக் அபவுட் காமனாலிட்டி ஆஃப் ஹேபிட்டாட். ஓகே, பேசிக்காக வி அண்டர்ஸ்டுட் ஹேபிட்டாட்டுக்கும் என்வாயன்மெண்ட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிற மாதிரி. காமனாலிட்டி ஏன் வருது? தெர் இஸ் அ கான்செப்ட் நோன் அஸ் ஈகாலஜிக்கல் நீஷே. கரெக்டா? ஈகாலஜிக்கல் நீஷேல வந்துட்டு வி அண்டர்ஸ்டுட் வாட் இஸ் இட். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிரின்சிபல் ஆஃப் காம்படிட்டிவ் எக்ஸ்க்ளூஷன் அண்ட் ரிசோர்ஸ் பார்ட்டிஷனிங். எஸ் சார், வாட்ஸ் ஃபோரேஜிங் பேட்டர்ன்? ஃபோரேஜிங் பேட்டர்னா என்னன்னா எந்த டைம்ல வந்து அந்த ஃபுட் எடுக்க போகுது அப்படிங்கிறது. புரியுதுங்களா? சில பேர் சில அனிமல்ஸ் டயோனல்னு சொல்லுவோம், சில அனிமல்ஸ் நக்டர்னல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதுதான் ஃபோரேஜிங் பேட்டர்ன். வேற வேற டைம்ல அது ஃபுட் எடுக்குது அப்படிங்கிற மாதிரி. புரிஞ்சுதுங்களா? எஸ். ஸோ ஃபர்ஸ்ட் கிளாஸுங்கிற அப்படிங்கிறனால இன்னைக்கு போதும். இந்த அளவுக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். வி லைட் அ ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் ஃபார் தி பேசிக்ஸ். சி, இந்த ஃபார்மேட்டில் புக்ஸில் இருக்காதுங்க. இது என்னோட ஓன் ஃப்ரேம் ஒர்க், என்னோட ஓன் ஃபார்மேட். ஓகே, ஐ ஐ பிலீவ் தட் இந்த ஃபார்மேட்டில் போனால் தான் என்வாயன்மெண்ட் கொஞ்சம் ஆர்கானிக்காக உங்களுக்கு வந்துட்டு மனசில் பதியும் அப்படிங்கிற மாதிரி. ஐ டோன்ட் பிலீவ் இன் என்ன சொல்கிறது, ஒரு ஃபேக்சுவலாக உங்களுக்கு அப்படியே டம்ப் பண்ணிட்டு போகிறதுல எனக்கு வந்துட்டு விருப்பம் கிடையாது. இந்த சப்ஜெக்ட் ஒன்ஸ் நீங்கள் லிசன் பண்ணீங்க அப்படின்னா வாழ்க்கைக்கும் மறக்கக்கூடாது. மறக்கக்கூடாது அப்படின்னா அப்படியே ஞாபகம் இருக்காது. ஆனால் இந்த கான்செப்ட்ஸ் இது எல்லாமே மனசில் நல்லா பதிஞ்சிடணும். உங்களோட ஒர்க் என்னன்னா இந்த நியூஸ் பேப்பரில் வர இந்த ஃபேக்சுவல் திங்ஸை நோட் பண்ணுறது மட்டும்தான் எக்ஸாமுக்கு இருக்குமே தவிர கான்செப்ஷுவல் ஏரியாஸில் நீங்கள் வந்து கவலையே படக்கூடாது. அதுதான் என்னோட ரோல் நினைக்கிறேன். நோட்ஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் தாராளமாக போதும் நியூஸ் பேப்பர் கரெக்டாக படிச்சிங்க அப்படின்னா. ஓகே, வி வில் ஹாவ் கரண்ட் அஃபேர்ஸ் செஷன் ஆல்சோ ஃபியூச்சரில். நான் யுகசலி மேம்கிட்ட பிளான் பண்ணிட்டு வில் கம் அப் வித் அன் ஐடியா ஃபார் தட். ஓகே, ஸோ அதனால் வந்துட்டு இதுதான் என்னோட ரோல்னு பார்க்குறேன். இந்த ஃபார்மேட்டில் உங்களுக்கு புக்ஸ் எதுவும் கிடையாது. புக்ஸில் ரொம்ப ஹாப்பாஸாடாக கொடுத்துருப்பாங்க. ஐ பிலீவ் இந்த ஒரு ஃபார்மேட்டில் இந்த ஒரு ஃப்ளோவில் போனேன்னா வில் அண்டர்ஸ்டாண்ட் என்வாயன்மெண்ட் இன் அ பெட்டர் வே. எஸ், ஏதாவது டவுட் இருந்ததா சொல்லுங்கள். ஏதாவது ஃபீட்பேக் இருக்கா? வாட் இஸ் யுவர் டேக்? என்ன புரிஞ்சதா, எப்படி என்ன இது அப்படின்னு? ஸ்பீடாக இருக்கா, இன்னும் ஸ்லோவாக போகணுமா, இல்லாட்டி இன்னும் ஸ்பீடாக போகணுமா? எதுவுமே சொல்ல மாட்டீங்களே. கோயிங் நோட்ஸ் குட் சார். தாராளமாக நோட்ஸ் கொடுத்துருவாங்க. பவர் பாயிண்ட்ல ஒன்றும் இருக்காது ஆக்சுவலி. நோட்ஸ் உங்களுக்கு வந்து இதே ஃபார்மேட்டில் இருக்கும். இதே பவர் பாயிண்ட்ல இருக்க ஃபோட்டோஸோட யூ வில் கெட் யுவர் நோட்ஸ். ஓகே, அண்ட் ஐ அண்டர்ஸ்டாண்ட் சில பேர் குரூப் ஒன்றும் ப்ரிப்பேர் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? ஸோ அதுக்குமே வந்துட்டு தாராளமாக இந்த ஒரு ஃபார்மேட் அப்படிங்கிறது போதும். ஓகே, டன். ஓகே, சரி, ஷால் வி க்ளோஸ்? நான் வந்து இந்த மாதிரி நீங்களும் பேசிட்டே இருந்தீங்கன்னா என்வாயன்மெண்ட் போகிறதே தெரியாது. எல்லா சப்ஜெக்ட்லையுமே அதே கான்செப்ட் தானே உங்களுக்கு. இதே ஒரு இன்ட்ராக்ஷன் எப்பவும் இருந்துகிட்டே இருக்கணுங்க. தட் தட் இஸ் என்ன சொல்கிறது, தட் இஸ் அ குவாலிட்டி ஆஃப் சிவில் சர்வீஸ் ஆஸ்பிரன்ஸ்னு எடுத்துக்கோங்களேன். தட் ஷுட் பி அ குவாலிட்டி. யார் யாருக்கு இப்போ பேசுறதுக்கு பயமா இருக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக அன்மியூட் பண்ணி பேச ஆரம்பிங்க. தெரிஞ்ச விஷயத்த சொல்ல ஆரம்பிங்க. தப்புன்னா பிரச்சனையே கிடையாது. ஆரம்பிக்கும் போது எனக்குமே நிறைய விஷயம் தெரியாது. புரியுதுங்களா? என்சிஆர்டி வேணாங்க. ஓகே, என்சிஆர்டி வேணாம். என்சிஆர்டி இன்க்ளூட் பண்ணி தான் வில் டீச். என்சிஆர்டி வேண்டாம், இட்ஸ் வெரி அவுடேட்டட். ஓகே, மேபி லெட்டர்ஸ் அசீம் இப்போ புதுசாக என்சிஆர்டியில் தான் ரிவிஷன் கொண்டு வந்தாங்கன்னா வில் ட்ரை டு இன்க்ளூட். மற்றபடி எதுவும் தேவை கிடையாது. இப்போ என்வாயன்மெண்டல் கெமிஸ்ட்ரியில் ஒரு சாப்டர் இருக்கும், அதெல்லாம் ரொம்ப டீட்டெயிலாகவே நம்ம பார்த்துருவோம், அதில் இல்லாததெல்லாம். எஸ், ஸோ டோன்ட் வரி அபவுட் தட். என்ன அப்டேட்ஸ் இருந்தாலும் உங்களுக்கு வந்துடும். கிளியர்? ஒரே நிமிஷம். சரி, ஓகேங்க. நாளைக்கு ஐ திங்க் யூ வில் பி ஹேவிங் எக்கனாமி இதுன்னு நினைக்கிறேன், டெமோன்னு நினைக்கிறேன். ஸோ அதை அட்டன் பண்ணுங்கள். ஸோ ஏதாச்சுன்னா யூ கேன் காண்டாக்ட் மீ வியா டெலிகிராம். ஓகே, ஸோ மீட் இன் த நெக்ஸ்ட் கிளாஸ். தேங்க்யூ. ஐ திங்க் வில் க்ளோஸ் த கிளாஸ். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார்.